அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுகமாக நிறைந்திருந்து இன்றைய நிழல் அனைத்தும் நடத்தி தருவாராக. எல்லாம் வல்ல இறைநிலையும் அதன் அனைத்து தன்மாற்றங்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாருங்க, இன்னைக்கு சிறப்பான வகுப்பு மருத்துவத்தில் விழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக எடுத்துக்கலாம். நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே தடுப்பூசி போட்டிருப்பீங்க. தடுப்பூசி போட்டிருக்கீங்களா இல்லையா? பிஜிசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இந்த வெப்சைட்டை ஒரு தடுப்பூசி போட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்லாம் பெரிய தடுப்பூசி போட்டிருப்பீங்க. அந்த பிஜிசி அப்படிங்கிறது டியூபர்குலோசிஸ் வேக்சின், அதாவது உங்களுக்கு காச நோய் வராமல் இருக்கிறதுக்காக போடுற ஊசி தான் இந்த சைடில் இருக்கிறது. அது போட்டோம்னா ஒரு 3 நாளைக்கு தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தண்ணியெல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதே நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு டிபி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அது இந்த இடத்துல ரவுண்டாக பண்ணி ஒரு ரவுண்ட் போட்டு விட்டுருவாங்க. 48 டேஸ்க்கு அதில் தண்ணி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது பல்ஜ் ஆகி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்குன்னு அர்த்தம். அது பல்ஜ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி முதல்ல டிபிடி அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல போட்டாங்க. அது என்ன தெரியுங்களா? டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. அதாவது இந்த இடத்துல தொண்டையில ஒரு இப்படி டக்குன்னு பிடிச்சிக்கும். ஃபர்ஸ்ட் பழைய காலத்துல பெசூரியாசிஸ்னா கக்குவான் இருமல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டெட்டனக்ஸ் அப்படின்னா கை காலெல்லாம் நீட்டி இருக்கும், வயிறு மட்டும் மோந்த மாதிரி இந்த மாதிரி பெருசா ஒரு மாதிரி இருப்பாங்க, கை காலெல்லாம் சோம்பி அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 3 டிசீஸ் ரொம்ப மோசமான டிசீஸ். இது இல்லாம பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு டிபிடி ஃபர்ஸ்ட் வேக்சின் கொண்டு வர்றாங்க கவர்மெண்ட், இந்த வேக்சின்ல இல்லாம இருக்கிறதுக்குன்னு. ஆனா இந்த வேக்சின் கூட போலியோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தாங்களா இல்லையா? போலியோ டிராப்ஸ். ஆனா போலியோ டிராப்ஸ் நீங்க ஊத்துற போது என்ன பண்ணுவீங்க? போலியோ டிராப்ஸ் கொடுத்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க எந்த உணவும் எடுக்கக்கூடாது. போலியோ டிராப்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த உணவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி போலியோ டிராப்ஸ் ஊத்துனதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு நீங்க எந்த உணவும் எடுக்கக்கூடாது. அதனால என்ன, கொஞ்சம் பசிச்சா பரவாயில்ல, ஒன்னும் குழந்தை ஆக மாட்டாங்க, கொஞ்ச நேரம் அழுதா நல்லதான். ஏன்னா லங்ஸ்ல இருக்கிற சளி எல்லாம் குழந்தைக்கு வெளியில வந்துடும். அதே மாதிரி எல்லாரும் டிடி அப்படின்னு இன்ஜெக்ஷன் பண்றீங்களா இல்லையா? எதுக்கு பண்றீங்க? கீழே விழுந்தீங்கன்னு என்ன பண்றீங்க? கீழே விழுந்தானே ஃபர்ஸ்ட், இல்லாட்டி ஒரு இரும்பு கட்டு ஆயிடுச்சுன்னு என்ன பண்றீங்க? ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுறீங்க. ஆனா டிடி இன்ஜெக்ஷன் இப்ப இன்னைக்கு ஒரு இரும்பு கட்டாயிடுச்சு, டிடி இன்ஜெக்ஷன் நீங்க போடுறீங்க. அதுக்கப்புறம் அடுத்து 1 மாசம் கழிச்சு அந்த மாதிரி ஆகுது, மறுபடியும் போய் போடுறீங்களா இல்லையா? கரெக்டா சொல்லுங்க, போடுறீங்களா? 1 மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு புண்ணாயிருது, இதே மாதிரி இரும்புன்னு. ஆனா போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல விழிப்பு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு அதோட பவர் இருக்கும். எவ்வளவுங்க? 6 மாசத்துக்கு. இது தெரிஞ்சுங்க, ஒரு டிடி ஒன்ஸ் ஒரு தாட்டி நீங்க போட்டுட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு புண்ணானாலும் சரி, வேற என்ன இருந்தாலும் டிடி இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க இன்ஜெக்ஷன் போட்டா சீக்கிரம் உடம்பு நல்லா போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மாத்திரை போட்டா கொஞ்சம் லேட்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா, மாத்திரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப வாய்க்குள்ள நம்ம போடுறோம், போட்டுட்டு நம்ம உடம்பு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத மட்டும் வெளிவிடும். எப்படி பண்ணா? தேவையானது எடுத்துக்கிட்டு தேவையில்லாத அதுக்கே தெரியும். இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாளமுள்ள சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு தெரியும். நாளமுள்ள சுரப்பிகள்னா இப்ப வாயில இருக்குது சலைவா, அதுல இந்த அதுல லைசோசோம் அப்படிங்கிறது ஒண்ணு சுரக்கும். அது நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற பாக்டீரியாவை அழிச்சிரும். 2வது இங்கேயே நம்மளுக்கு குளுக்கோஸ் டைஜஸ்ட் ஆகும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வயிற்றுல பாத்தீங்கன்னா டைசின், பெப்சின் அப்படின்னு எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நாளமுள்ள சுரப்பிகள், சுரக்கிற என்சைம்ஸ் தான், உடம்புல எல்லாத்துலயும் இருக்குது. ஆனா நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னா அது என்ன தெரியுங்களா? டைரக்டா பிளட்ல கலந்துரும். அப்ப டைரக்டா பிளட்ல கலந்துதான் நம்மளுக்கு எல்லா சக்கராஸ் இருக்கிற எல்லாமே என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாமே தவம் எடுத்துருங்க, உங்களுக்கு தெரியும் 9 மைய தவம் இதெல்லாம் எடுக்கிற போது நாளமில்லா சுரப்பிகள் உற்பத்தி பண்ற இடத்தை தான் நம்ம சக்கராஸ் வச்சிருந்து
அதர் ஸ்ட்ரீம்ல, அதுதான் உயிர் ரசாயனங்களை சுரக்குது. நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து மலமாறு வரைக்கும் அது சக்தி எடுத்துட்டு நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையானது கொடுக்கறது எல்லாமே அந்த உயிர் ரசாயனங்களோட வேலை. ஆனா அந்த உயிர் ரசாயனங்கள் வந்து டைரக்டா பிளட்ல கலக்குது. அதனாலதான் எண்டோகிரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பிகள் சொல்றோம். அதே மாதிரி நீங்க வந்து மாத்திரை ஓரலா வாயில போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அது தேவையானது எடுத்துட்டு தேவையில்லாத வெளியிடும். ஆனா டைரக்டா நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அது அப்படியே பிளட்ல கலந்துரும். இது வந்து எல்லாத்துக்கும் சரி வராது. நீங்க உடனே போய் இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எந்த இன்ஜெக்ஷனுமே சைடு எஃபெக்ட் இல்லாத இன்ஜெக்ஷன் கிடையாது, சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசன் கிடையாது. அதனால அது நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்க. உடற்பயிற்சி தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்க. சாதாரணமா இப்ப மிட்டாய் வாங்குற மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, சின்ன சின்ன விழிப்புணர்வு கரெக்டா சொல்றேன், நீங்க கவனிங்க. இந்த 1 வயசு குழந்தை கூட நீங்க விக்ஸ் மிட்டாய் வாங்கி குடிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க, ஆமானா ஆமான்னு சொல்லுங்க. கொடுக்குறீங்களா? அந்த விக்ஸ் மிட்டாய வாங்கி படிச்சு பாருங்க. எப்படி அந்த இப்ப வந்து குடியை கெடுக்கும்னு அந்த பாட்டில் எழுதி இருக்குதுல்ல, அதே மாதிரி அந்த விக்ஸ் மிட்டாயில எழுதி இருக்குது 2 வருஷத்துக்கு மேல இருக்கிற குழந்தைக்கு தான் விக்ஸ் மிட்டாய் கொடுக்கணும்னு எழுதியிருக்கு. ஆனா நம்ம யாருமே அதை படிக்கிறது கிடையாது. உடனே 1 வயசு குழந்தைய கேட்டா என்ன பண்ண, விக்ஸ் தானே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி தூதுவளை மிட்டாய் சாப்பிடணும். தூதுவளை மிட்டாய் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஒன்லி 1% தான் தூதுவளை, மித்த 99% சுகர் தான் இருக்கு. எவ்வளவுங்க? 99% சுகர் தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், தூதுவளை மிட்டாய்ன்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிடுறோம். ஆனா இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. 2 அதே மாதிரி இப்ப காப்சல்ஸ், ஸ்டெப்சில்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்களா இல்லையா? அது எவ்வளவு? மினிமம் 6 வயசுக்கு மேலதான் சாப்பிடணும். எவ்வளவுங்க? 6 வயசுக்கு மேல. அந்த விழிப்புணர்வு இல்ல. நம்ம என்ன பண்றோம், 3 வயசு குழந்தைக்கு என்ன பண்றோம், ஸ்டெப்சில்ஸ் வாங்கி கொடுக்குறோம். தயவு செய்து வாங்கி படிங்க. என்ன படிங்க? அதை வந்து ஒரு ஸ்ட்ரிப்பை வாங்கி பின்னாடி என்ன எழுதியிருக்கு நீங்க படிக்கிறதே இல்லை. எல்லாருமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் படிக்க தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்கு, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, தமிழ் நாலேஜ் இருக்கே இல்லையா? ஆனா நீங்க அதை பயன்படுத்தணுமா வேண்டாமா? நீங்க பயன்படுத்துறதே கிடையாது. தெரிஞ்சுங்க. இன்னொன்னு, எல்லாரும் தலைவலி, ஒரு காய்ச்சல் உடனே வந்து என்ன பண்றீங்க, பேராசிட்டமால் அப்படின்னு போடுறீங்களா இல்லையா? பேராசிட்டமால், டோலோ 650 எல்லாம் வாங்கி போடுறீங்களா இல்லையா? நீங்க அந்த டோலோ 650 ஒரு அட்டை வாங்கி பின்னாடி எழுதி இருக்குத பாருங்க. ஒரு ரெட் கலர்ல ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்ல என்ன இருக்க, இன்ஜூரஸ் டு லிவர், ஓவர் டோஸ் இன்ஜூரஸ் டு லிவர் அப்படின்னு அழகா போட்டிருக்காங்க. வேற நான் 2 அட்டை எடுத்து வச்சேன், வர்ற போது அந்த அட்டையை மறந்துடு, ஏன்னா உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறக்காக தான். நம்ம 2 மாத்திரை கட் பண்ணி வாங்குறோம். நீங்க ஒரு அட்டை வாங்கி தயவு செய்து பாருங்க. பேராசிட்டமால் எல்லாரும் சாதாரணமா யூஸ் பண்றீங்களே, எல்லாத்துக்குமே யூஸ் பண்றீங்க. பேராசிட்டமால் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா அதுல என்ன எழுதி இருக்குங்க, இன்ஜூரஸ் டு லிவர், ஓவர் டோஸ் போட்டிருக்காங்க. பட் ஓவர் டோஸ் எதுன்னு அதுல போடல. என்ன போட்டிருக்காங்க? ஓவர் டோஸ் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அது பண்ணுவீங்க. ஓவர் டோஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2000 mg, அதாவது 2000 மில்லிகிராமுக்கு மேல பேராசிட்டமால் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 மாத்திரை தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 3 மாத்திரை சாப்பிடும். ஏன்னா 650 பவர் இருக்கு, அதுவே 1950 பவர் மில்லிகிராம் வந்துடும். ஆனா ரொம்ப எமர்ஜென்சி காய்ச்சல்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, 4 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி போடுங்க, 6 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி போடுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்களா இல்லையா? ஆனா அது அந்த சமயத்துல மட்டும்தான் போடணுமோ ஒழிய அதுக்கும் பின்னாடி அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ண கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மருந்து எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்குறதுங்கிறது 2வது பிரச்சனை. நீங்க அந்த மெடிசின் மட்டும் இல்ல, இப்ப சாதாரணமா ப்ரூஃபன் மாத்திரை வலிக்கு வாங்கி போடுறீங்களா இல்லையா? 2 ரூபா மாத்திரை கொடுங்கன்னு வாங்குறீங்க. எதுக்கு? டைக்ளோவிக் பிளஸ் கொடுங்க அப்படின்னு நீங்களே கேட்கறீங்க. நிறைய பேர் எங்கிட்ட வந்து மருந்து கடையில் கேட்கறேன். அந்த டைக்ளோவிக் பிளஸ் வந்து மாத்திரை வந்து வலி மாத்திரை தான். ஆனா அது என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கங்க. அது வந்து கிட்னியை பாதிக்கும். நல்லா தெரிஞ்சுக்க. அது என்ன பண்ணுங்க, கிட்னியை பாதிக்கும். அந்த கிட்னியை பாதிக்கவும் நீங்க என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஆனா அசிக்ளோஃப்ளாக் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அது கொஞ்சம் பாதிப்பு கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த 2 ரூபா மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. எல்லாத்தையும் அப்படித்தானே பண்றீங்க. 2 ரூபா மாத்திரை கொடுங்க, ப்ரூஃபன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வலி மாத்திரை கொடுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு பெரால்கான் மாத்திரை லேடிஸ்க்கு தெரியுமே, தெரியுங்களா இல்லையா? சொல்லுங்க. வயிற்று வலிக்கு என்ன போடுறீங்க? பரவாயில்ல சொல்லுங்க, யாரோ சொன்னீங்கன்னா தான் நான் சொல்றது. பெரால்கான் ஒரு மாத்திரை, பச்சை கலர் மாத்திரை வாங்கி போட்டீங்களா? அனால்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கிற காம்பினேஷன் அனால்ஜின். பட் அது கவர்மெண்டே எராடிகேட் பண்ணிடுச்சு. கவர்மெண்டே என்ன பண்ணிட்டாங்க, எராடிகேட். அதே மாதிரி நிமுசுலைடு அப்படின்னு ஒரு பெயின் ரிலீவர் இருக்கு, நிமுசுலைடு. இந்த நிமுசுலைடு அதுல அழகா எழுதி இருக்குது, 12 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும். எவ்வளவு வேணுக்கு?
12 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனா நம்ம உடனே என்ன போடுறோம், நல்லா தெரிஞ்சுக்குங்க, 7 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே லிக்விடா தான் கொடுக்கணும். லிக்விடா சஸ்பென்ஷன் இல்ல சிறப்பு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். 7 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் நீங்க டேப்லெட்டை யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், விலை கம்மியா இருக்கு, சிறப்பு வந்து விலை அதிகமா இருக்குது, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, விலை கம்மியா இருக்குங்கிறதுக்காக டேப்லெட் வாங்கி அதுல பாதி பாதி கொடுக்குறீங்க. இந்த பாதி பாதி கொடுக்கிற போது நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு டேப்லெட்ல 650 பவர் இப்ப இருக்குது. எது இருக்குது, ஒரு பேராசிட்டமால் இருக்குது. ஆனா 650 மில்லிகிராம் எவ்வளவு இருக்கு, இவ்வளவுதான் சின்னதா இருக்கும். ஆனா அந்த டேப்லெட் முழுசும் பண்றதுக்கு வேற ஸ்டார்ச் அது இதெல்லாம் போட்டுதான் டேப்லெட் அத்தச்சோடு பண்ணி தருவாங்க, உங்களுக்கு முழுங்கறதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டேப்லெட்ல அந்த கூட இருக்கிற கண்டென்ட் இருக்கு, நீங்க பாதி ஆஃபா கட் பண்றீங்க. அந்த டேப்லெட் முழுசுக்குள்ளதான் 650 இருக்குது. ஒரு இடத்துல வந்து 400, இன்னொரு இடத்துல 250 இருந்துச்சு. நீங்க பாதி கட் பண்ணி சாப்பிடுறோம், அதோட பலன் வருமா வராதா? அப்ப பாதி கட் பண்ணி மாத்திரை சாப்பிடக்கூடாதா இல்லையா? அப்ப குழந்தைகளுக்கு கொடுக்குற போது நீங்க பாதியா மாத்திரை கொடுக்க கூடாதா இல்லையா? இப்ப நான் சொல்றது புரிஞ்சுச்சுங்களா, புரியலையா யாருக்கா இருந்தாலும்? புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு 7 வயசு குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், சிறப்பு மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும். காசு அதிகமா போனாலும் பரவாயில்ல, நம்ம அதைத்தான் வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு டேப்லெட் வாங்கி கம்மி விலைன்னு சொல்லி வாங்கி கொடுக்க கூடாது. இன்னொன்னு, ஓரலா சாப்பிட்டா எத்தனை பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியுது. நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா சொல்லிட்டே வர்றேன், நீங்க கரெக்டா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் சொல்லிட்டு. இப்ப பேராசிட்டமால் எப்படி லிவரை டேமேஜ் பண்ணுதோ அதே மாதிரி இப்ப இபுப்ரூஃபன் நான் வழி மாத்திரை சொல்றேன் பாத்தீங்களா, அது வந்து யாருக்கு சாப்பிடக்கூடாதுன்னா ஆஸ்மா பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. எவ்வளவு, எந்த பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, ஆஸ்மா பேஷண்ட். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அவங்களுக்கு ஆஸ்மா இது வந்து இன்டியூஸ் பண்ணிடும். இது என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஆஸ்மாவை எச்சு பண்ணிடும், மூச்சு திணறல் அவங்களுக்கு வந்துடும். அப்ப இந்த மாத்திரை சைடு எஃபெக்ட் நீங்க என்ன போய் கேட்கணும், டாக்டர்கிட்ட சொல்லணும், எனக்கு ஆஸ்மா இருக்குதுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னா அப்புறம் அவர் வழி மாத்திரை என்ன பண்ணுவாரு, இந்த மாத்திரை எழுதி கொடுக்க மாட்டார், வேற மாத்திரைய எழுதி கொடுப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம போய் எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்ல முடிய, நம்மளுக்கு ஆஸ்மா இருக்குங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். எல்லாருமே அந்த மாதிரி தப்பு பண்றோம். நம்மளுக்கு என்ன இருக்குதுங்கிறத டாக்டர்கிட்ட கரெக்டா நம்ம சொல்றது கிடையாது. அப்ப சொல்லி வாங்கிட்டோம்னா கடையிலேயே நீங்க சொன்னீங்கன்னா, என்ன படிச்சிருக்கிற கடை இருக்கு, சில பழகிட்டு வந்த கடை இருப்பாங்க. இப்ப நான்லாம் வந்து பார்மசினா படிச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப சிலர் வந்து இன்னொரு கடையில பழகி இருப்பாங்க. பட் எது கொடுக்கறது, எதுக்கே எடுத்து கொடுப்பாங்க, இவங்களும் எடுத்து கொடுப்பாங்க. கரெக்டான கேக்குதா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு அப்போதைக்கு கேட்டா தான் போதும் நீங்க நினைக்கிறீங்களே ஒழிய, பெர்மனண்டா பிரச்சனை சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லா மெடிசனும் நீங்க எந்த மெடிசன் வழி மாத்திரைன்னு எடுத்துட்டீங்கன்னா அத்தனை மெடிசனுமே கரெக்டாக நீங்கள் மெடிசன் எடுக்கிற போது ஜூஸு தண்ணி அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு பாடிக்குள்ளே போய் ஒரு மெடிசன் அந்த வேலையை செஞ்சுட்டு அது எக்ஸ்கிரீட் ஆகணும், அதாவது வெளியே போகணும். அந்த வெளியில் போகிறதுக்கு வந்து தண்ணி ஆகாரம் நிறைய எடுத்துக்கணும். அதனால தான் உடம்பு சரியில்லாம படுக்கிறவங்களுக்கு ஜூஸு அது இது நிறையா கொடுக்கறக்கு. அந்த மாத்திரையை அந்த மாத்திரை வெளியில் ஸ்டாக்னா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுதான் வந்து இந்த இடத்துல முட்டி வெளியே அது இதெல்லாம் நிறைய வருது பாருங்க. அவர் சொன்னார்ல, உங்க கரஸ்பாண்டன்ட் சொன்னார் இல்லைங்க, என்ன சொன்னார், ஒருத்தருக்கு வந்து அதிகமாக மாத்திரை சாப்பிட்டதுனால வலி, அதுக்கப்புறம் அந்த இச்சிங் எல்லாம் வந்துருச்சு, கால்லாம் பழந்துருச்சுன்னு சொன்னாங்களே, அதுக்கப்புறம் கரெக்ட் ஆயிடுச்சு, மாத்திரை நிறுத்தின உடனே சொன்னார் இல்லைங்க. அந்த மாதிரி எந்த மாத்திரைக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கிறதே இல்லை, சைடு எஃபெக்ட் இல்லாத மாத்திரையே இல்லை. சின்ன மாத்திரையா இருந்தா சரி, பேராசிட்டமால் மட்டும் சொல்லலை, மறுபடியும் எல்லா மாத்திரைக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் நம்ம எல்லாரும் யூஸ் பண்றோம், ஆன்டிபயோட்டிக்கு எல்லாரும் யூஸ் பண்றோம். இதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக், அதுக்கு அந்த டாக்டர் சொல்லி இப்போ எங்களுக்கெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க, கடையில வந்து உடனே வாங்கி போய் சாப்பிட்றீங்க. ஆனா அந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாமே கிட்னியை பாதிக்கும். நல்லா தெரிஞ்சுக்க, என்ன பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும். அப்புறம் பின்னாடி கிட்னி பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த கிட்னி பிரச்சனைக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நீங்க எல்லாருமே சாப்பிட்ட உடனே எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரைட் அந்த மாதிரி வாங்கி குடிக்கிறீங்களா இல்லையா? வாங்கி குடிக்கிறீங்களா? யாராச்சும் கூல்ட்ரிங்க்ஸ் நான் குடிக்கிறதே இல்லைங்க மட்டும் கை தூக்குங்க. கூல்ட்ரிங்க்ஸ் நான் குடிக்கிறதே இல்லை பார்த்தீங்களா? ஒரு 4-5 பேர் மட்டும்தான் அதுங்க. கூல்ட்ரிங்க்ஸ் தயவு செய்து குடிக்கவே குடிக்காதீங்க. கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அந்த நெப்ரான்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபில்டர் பண்ணுற இடம் இருக்குது பாருங்க, ஃபில்டர் பண்ணுற கிட்னியில் ஃபில்டருக்கு வந்து ஃபில்டர் பண்ணுற நெப்ரான்ஸ் அதை அப்படியே அடைச்சிடும், அது அப்படியே அடைச்சிடும். நம்மளுக்கு தெரியாது, நல்லது, அது ரொம்ப முத்துறதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் உங்களுக்கு தடையாயிடுச்சுன்னா பின்னாடி நீங்கள் என்ன மாத்திரை பண்ணாலும் என்ன டயாலிசிஸ் பண்ணாலும் ஒன்றுமே முடியாது. இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒன்று வராதுக்கு முன்னாடி டயாலிசிஸ் இத்தனை சென்டரே கிடையாது. ஆனா இப்ப எவ்வளவு டயாலிசிஸ் சென்டர் இருக்குது, எத்தனை பேர், மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர்த்துல 20, ஒரு 100 பேர்த்துல ஒரு 20 பேர் என்னங்கிறாங்க கிட்னி பிரச்சனை உள்ளவங்களா இருக்காங்க.
தயவு செய்து இனிமேல் நான் எந்த காரணத்தை கொண்டும் நான் எந்த கூல்ட்ரிங்க்ஸும் தொடமாட்டேன் நீங்க முடிவு பண்ணீங்க. அது இருக்கிற சால்ட் எல்லாம் அவ்வளவு மோசமானது. நீங்க அதுக்கு பதிலா வேற ஒண்ணு அதே மாதிரி இனோ சால்ட்னு வாங்கி போட்டு குடிக்கிறீங்களா, மருந்து கடையில் விற்குதுன்னு, அதுவும் குடிக்க கூடாது. அதுவும் குடிக்கூடாது. ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரு லெமன் இருக்குங்க, லெமன் எடுத்து கரெக்டா அரை மூடி புளிஞ்சுக்கணும் ஒரு டம்ளர்ல. அதுல இஞ்சி இருக்கலங்க, இஞ்சி லைட்டா தோல் சீவி தட்டி போட்டுருங்க ஒரு டம்ளர் தண்ணியில. ஒரு 10 நிமிஷம் அந்த இஞ்சி இருக்கட்டும். அதை எடுத்துட்டு உங்களுக்கு சுகர் வேணா சுகர் போட்டு குடிங்க, இல்ல சால்ட் வேணா சால்ட் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களோட வயிறோட அந்த உப்பசம் அப்படி ஒண்ணு சொல்றீங்கல்ல அது இருக்காது. இது என்ன காரணம் மகரிஷி எத்தனை தாட்டி சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க இத்தனைக்கு காரணம் உங்களோட அதிகமான உணவு எடுக்கிறது தான். அதிகமான உணவு எடுக்கிறதுனால இந்த உப்பசம்ங்கிற உங்களுக்கு எல்லாத்துக்குமே மனவளக்கலை இருக்கிறவங்க முன்னாடி இருந்தவங்களுக்கு மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரியும். என்ன நீங்க பாருங்க, இப்ப சாப்பாடே இருக்குது, வீட்டுல ஒரு சாப்பாடு நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த சாப்பாடு இப்ப இன்னைக்கு போதுன்னு வச்சுட்டீங்க வச்சுங்க, நைட்டுக்கு இருந்துச்சுன்னா நாளைக்கு இங்க போது இந்த சாப்பாடு கெட்டு போயிருமா இல்லையா? அதே மாதிரி உங்களோட வயிற்றுக்கு கெப்பாசிட்டி இவ்வளவு இருக்கும். என்ன கெப்பாசிட்டி இருக்குது? நீங்க டைஜஸ்ட் பண்ணணும், இவ்வளவுதான் டைஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி இருக்குது. நீங்க டேஸ்டா இருக்குது இல்ல வேற உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது கூட நம்ம டைஜஸ்ட் பண்ற கெப்பாசிட்டி விட அதிகமா எடுத்திருக்கோம். அப்ப நீங்க ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பிடிக்கும். அதுக்கு மேல போடுறது என்ன ஆகுது? ரப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா பிதுங்கி அந்த மாதிரி எல்லாம் வரும் அந்த மாதிரி. ஆனா இது என்ன பண்ண தெரியுங்களா, இப்ப டைஜஸ்ட் என்சைம் இருக்கு உங்களுக்கு, அதே மாதிரி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு. அது என்ன ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் டைஜஸ்ட் பண்ணும், மிச்சத்தை அப்படியே வச்சிடும். அந்த மிச்சமானது அங்க தங்கி இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க, அது கெட்டு போயிடும். அதுதான் உங்களுக்கு புளிச்ச ஏப்பமா வேற இந்த மாதிரி. இந்த புளிச்ச ஏப்பம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்ப ரத்தத்தோட கலக்குதோ, ரத்தம் வந்து அப்படியே அதை உறிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனத்த இந்த புளிப்பு தன்மைய பிளட்ல வர்ற போது அது வந்து நரம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அதுதான் உங்களுக்கு வலி. அதுதான் உங்களுக்கு வலி. இந்தனால அப்ப அதிகமா ஓவரா சாப்பிட்டனாலதான் நம்மளுக்கு வலி வரும். நல்லா தெரிஞ்சுக்க, சாப்பாடு கொஞ்சம் குறைச்சிட்டனால ஒரு தப்புமே நடக்காது. நம்ம நினைச்சுக்கிறோம் சாப்பாடு அதிகமா சாப்பிட்டா தான் வலி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க எவ்வளவு சாப்பாடு உணவை குறைக்கிறீங்களோ, நீங்க எப்பவும் சாப்பிடறத விட இப்ப நீங்க 4 இட்லி சாப்பிடுறீங்கன்னா 3 இட்லியோட நிறுத்தி பாருங்க, உங்களுக்கு நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க, கரெக்டா இருப்பீங்க, பின்னாடி எந்த பிரச்சனையும் வர மாட்டீங்க, அடுத்த சாப்பாடுறதுக்கு ரெடியா இருப்பீங்க, உங்க வயிறு பசிக்க ரெடியா இருக்கும். நீங்க ஓவரா மகரிஷியே சொல்லியிருக்காரு, நல்லா தெரிஞ்சு ஒரு தாட்டி அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வேளை உணவு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி. உடற்பயிற்சி இல்லைன்னா ஒரு வேளை உணவு நிறுத்துங்க அப்படித்தானே சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம யாராச்சும் கேட்கிறோம், ஒருத்தர்னாச்சும் நம்ம ஃபாலோ பண்றோமான்னு பாருங்க. ஃபாலோ மேக்சிமம். அதே மாதிரி காயக்கல்ப பண்ணி சாப்பிடும்போது அது அந்த உணவு காந்தத்தன்மை பெற்றதா இருக்கு. அது முதல் கவனம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், காயக்கல்பம் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும், மூலாதார சாந்தி தவம் பண்ணி இந்த நம்ம கண்டல் ஸ்வீட்டுக்கு போற போது ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடுற போதெல்லாம் அவர் நிறைய கொடுத்திருக்காரு. நம்ம அது யாராச்சும் கொஞ்சம் ஃபாலோ பண்றவங்க, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா சின்ன வயசுல நீங்க வர்றவங்க உங்களோட உணவு பாய்ச்சன் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா காயக்கல்பம் செஞ்சு சாப்பிடுங்க. ரெண்டாவது, அந்த உணவு உங்களுக்கு உள்ளுக்குள்ள நல்லதுதான் செய்யும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த உணவு நல்லா இருக்கும். சரி, இப்ப மாத்திரைக்கு வரலாம். வலி மாத்திரை எந்த காந்து கொண்டு எடுக்காதீங்க. நீங்க அதுக்கு டாபிக்கல் அப்ளை அப்படின்னு என்னன்னா மேல போடுறது. இப்ப முழங்கால் வலிக்கு போடுறதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து விலையச்சு, ஆனா வாங்கி போடுங்க, அது ஒன்றும் பண்ணாது. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஓரலா சாப்பிட்றத விட வெளியில அப்ளை பண்றது நல்லது. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, அது 70 ரூபாயா 80 ரூபாயா? ஆனா 80 ரூபா கொடுத்தா எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம்? 10 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா 10 ரூபா மாத்திரை கொடுத்தா ஒரு நேரம் தான் யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இம்மிடியட் ரிலீஃப் வேணும்னு கேட்கறீங்க. ஆனா இம்மிடியட் ரிலீஃப் வேணும்னு நீங்க கேட்கவே கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, உடம்புல இருக்கிற அத்தனைக்கும் வாதம் பித்தம் கபம் தான் காரணம் தெரியும். அதுதான் வாயு நாடி பித்த நாடி சிலோத்தம் நாடி ஓடுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி நம்ம உங்களுக்கு நோய் வர காரணங்கள் இதெல்லாமே நம்மளுக்கு இங்க சப்ஜெக்ட் நிறைய இருக்குது, அதுல தெரிஞ்சிட்டீங்கனாலே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த நீங்க டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு தாட்டி எடுத்துட்டீங்கன்னா மீண்டும் நம்ம மைண்ட் எப்படி தோணும், அது எடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க. இப்ப சுகர் மாத்திரை அப்படின்னு சொல்லி, சுகர் அப்படிங்கிறதுக்கு மாத்திரை நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க. இதுல 2 வகையான சுகர் இருக்கு. 2 வகையான சுகர், டயாபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா ஜொனைல் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது இன்சுலினே செக்ரியேஷன் ஆகாம இருப்பாங்க. அவங்க வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் சாப்பிடுவாங்க. சிலருக்கு வந்து ரெசிப்டார், அதாவது இப்போ ஒரு போஸ்ட்மேன், ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட்மேன் இருந்தா தான் இன்னொருத்தர கொண்டு போய் சேர்த்துவாங்க. அந்த ரெசிப்டார் கொண்டு போய் மசில்ஸ்க்கு வந்து நம்ம குளுக்கோஸை டைஜஸ்ட் பண்ண இந்த இன்சுலின் கொண்டு அங்க சேர்த்தணும். அந்த வேலையை செய்யாம இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க சுகர் மாத்திரை எடுத்தீங்கன்னா
கண்ட்ரோல் ஆகாது. சுகர் மாத்திரை எடுத்தாலும் அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது. இந்த சுகர் அப்படிங்கிறது எப்ப இன்சுலின் செக்ரியேஷன் கம்மி ஆகுது எச்சாகுதுங்கிறத விட எல்லாருமே ஃபாலோ பண்ணாம இருக்கிறது என்ன தெரியுங்களா, அந்த 5 அளவு முறைன்னு இருக்குல்லங்க, அதுல உணவுல நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வேற எதுக்கும் டேப்லெட் எடுக்கிறதுக்கே நம்ம போக வேண்டியதில்லை. மணிப்பூரக சக்கரம் அப்படின்னு இருக்குல்ல பாத்தீங்க, 9 மைய தவம் எல்லாமே பண்ணுவீங்க. இப்ப மணிப்பூர சக்கரத்துல தவம் பண்ண பண்ண இன்சுலினோட அதிகமா சுரக்கிறது கரெக்ட் ஆகும், கம்மியா சுரக்கிறது சரியாகும், ரெசிப்டாரும் கரெக்ட் ஆகிக்கும். அப்ப இன்சுலின் டேப்லெட் என்ன சைட் எஃபெக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சுங்க. இன்சுலின் டேப்லெட் கிட்னியை பிரச்சனை பண்ணும். இன்சுலின் டேப்லெட் என்ன பண்ணுங்க, கிட்னியை ரொம்ப நாள் எடுத்துட்டு உங்களுக்கு கிட்னில கேன்சர் வரக்கு சான்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்குங்க, கேன்சர் வரக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க இன்னொன்னு சொல்றேன், கேன்சர்ங்கிறது ஒரு நோய் எல்லாம் இன்னொரு பக்கம் வெளியிருந்து வர்ற வைரஸ் கிடையாது, உள்ளுக்குள்ளேயே உருவாகிற ஒரு டிஎன்ஏவோட growth. இப்ப புற்று அப்படிங்கிறது என்ன, ஒரு இடத்துல ஒரு இது எறும்பு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கரையான் புற்றுன்னு வைக்கிறாங்களேங்க, கரையான் புற்று என்னங்க ஒரே நாள்ல நைட் ஃபுல்லா கட்டிடும். அதே மாதிரி டிஎன்ஏ உங்களோட செல் பிரிதல், நான் சொல்ற வேர்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுங்களா? டிஎன்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படி அந்த டிஎன்ஏ growth உங்களுக்கு ஒரு செல் இன்னொன்று ஆயிருக்கும். இது என்னது மல்டிபிள் growth, அதாவது நிறைய growth ஆகிருது, நிறைய growth ஆகிதான் புத்து மாதிரி அது வந்தது. அப்ப இதுக்கு காரணம் உங்களோட உணவு பழக்கமா ஒழிய இந்த அதுலயே போட்டிருக்காங்க, டொபாக்கோ என்ன போட்டிருக்காங்க, இதை நீங்க பண்ணா வரும். அதே மாதிரி இந்த ஷாப்லயும் அந்த மாதிரி தான், பாட்டிலையும் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனா அது போட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் அந்த டொபாக்கோவை தேடி தேடி புகையில ஏதோ ஒரு வகையில உள்ள சேர்த்திட்டு இருக்கோம். நல்லா பாத்துங்க, புகைப்பிடித்தல்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் கெடுதல, பக்கத்துல இருக்கவங்களுக்கு சேர்த்து நம்ம கெடுக்கிறோம், அவங்களையும் சேர்த்தி நம்ம கெடுக்கிறோம். அப்ப நம்மளை மட்டும் நம்ம கெடுத்தா கூட பரவாயில்ல, இது அந்த மாதிரி தான். இந்த மாதிரி இருக்கிறத இந்த கேன்சர் அவங்களுக்குள்ளேயே, இப்ப நீங்க இந்த வைரஸ் கிருமி கிடையாது, கேன்சர்ங்கிறது என்னங்க வைரஸ் கிருமி கிடையாது, இன்னொருத்தருக்கு போகிறது கிடையாது. என்ன பண்ணும், அதனால கேன்சர் பேஷண்ட் தொடக்கூடாது அப்படின்லாம் நீங்க விலகி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா, அவங்களுக்குள்ள மட்டும்தான் அது குரோத் ஆகும், மறுபடியும் இன்னொருத்தருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனா மற்ற விஷயங்கள்லாம் நிறைய, இப்ப நீர்நாள் பழைய டயாரியா கூட மற்றவங்களுக்கு வரும், அதே மாதிரி சளி கூட மற்றவங்களுக்கு வரும், ஆனா அது அந்த மாதிரி ஆகாது. ஆனா இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெண்பூசணி சாறு பாத்தீங்களா, டெய்லி கரெக்டா வெறும் வயிற்றுல வெண்பூசணி சாறு குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட கேன்சர் செல் எல்லாம் கரெக்டா growth ஆகி கரெக்டா தேவையில்லாதெல்லாம் அழிஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம், ஆனா பட் ரொம்ப நாள் ஆகும். ஆனா ரெமெடி கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு பேஷண்ட் வச்சு நான் ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப அவர் ரொம்ப நாளா இருக்காரு. ஏன்னா மேக்சிமம் கேன்சர் பேஷண்ட் ஒரு குறிப்பிட்ட நாள் இறந்துருவாரு, பட் இவர் இறக்காம இருக்காரு. நான் சும்மா ஒரு புக்ல தான் படித்தேன், சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே அப்படிங்கிறக்காக டெய்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன், பரவாயில்லன்னு தான் சொல்றாரு. மோசம். அதுக்கப்புறம் இதுக்கு அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலை. இப்போ ரேடியேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்லங்க, கீமோதெரப்பி, ரேடியேஷன் இதெல்லாமே கேன்சருக்கு தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன, இப்போ நீங்கள் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, எல்லாரும் ப்ரெஷர் மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்றீங்களா இல்லையா? ப்ரெஷர் மாத்திரை ஒருத்தர் 2 பேர்லாம் சாப்பிட்றீங்க. ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க. ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழாய் இருக்குது, இப்போ இந்த மாதிரி ஒரு குழாய், இப்போ இது ஒரு குழாய், ஒரு ரத்த குழாய் இருக்கு. ரத்த குழாய் 1 சென்டிமீட்டர் டயால் இருக்குது. இந்த 1 சென்டிமீட்டர் டயால பிளட் அப்படியே கரெக்டாக போயிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுங்க. இப்போ அதில் என்ன ஆகுது, நம்ம சாப்பிட்ற கொழுப்பு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், இது நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் சால்பிள் ஃபேட்ஸ் இருக்குது, அன்சால்பிள் ஃபேட்ஸ். நீங்கள் செக்கில் ஆட்டுற எண்ணெய் அந்த மாதிரி சாப்பிட்ற போது என்ன ஆகுது தெரியுங்களா, அந்த ஃபேட் நாக்கிலேயே கரைஞ்சிட்டு, நீங்கள் பாருங்க நெய் கூட நாக்கில் துவண்டு அந்த மாதிரி கரைஞ்சு. ஆனா நீங்க டால்டா வாயில போட்டு 1/2 மணி நேரம் வச்சு பாருங்க, டால்டா கரையவே கரையாது. செக் பண்ணி பாருங்க, வனஸ்பதினு ஒன்று இருக்குல்லங்க, பட் அதுதான் உங்களுக்கு எதிர போடுறாங்க. இந்த பேக்கரி ஐட்டஸ்ல எல்லாம் ஃபுல்லா பிஸ்கெட்ல அதுதான் போடுறாங்க. நீங்க பிஸ்கெட் பெரிய நல்ல கடையிலே வாங்கி சமைச்சு பாருங்க, நல்லா சப்பி சாப்பிடுங்க, அதோட அந்த கரையாத கொழுப்பு நாக்கில் இருக்கும். அது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், நல்லா தெரிஞ்சுங்க. இந்த கொழுப்பு தான் என்ன ஆகும், போய் ரத்த குழாயில கரெக்டா, இப்போ இது ஒரு குழாயின்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழாயில சைடுல இப்படியே பதிஞ்சிடும். இப்படி எல்லாம் பதிஞ்சுட்டே இருக்கிற போது என்ன ஆகும், இதோட டயா கம்மியாயிரும். இதோட டயா அதாவது போற வழி குறுகிடும். அப்ப குறுகிற போது என்ன ஆகும்,
ப்ரெஷர் எச்சாகுமா இல்லையா? இப்போ 2 சென்டிமீட்டர் போகிற பைப்பில் ஒரு சென்டிமீட்டர் ஆயிடுச்சுன்னா அப்போ அதில் ப்ரெஷர் அதிகமாகுமா இல்லையா? அதுதான் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரெஷருக்கு நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறீங்க. இந்த மாத்திரை என்ன வேலை பண்ணுதுன்னு நீங்கள் மெக்கானிசம் தெரிஞ்சுங்க. ஒன்று, பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணுது, அதாவது பிளட் வெசல்ஸை லைட்டாக விரிக்குது. இன்னொன்று, ரெண்டாவது அட்ராவஸ்டின் ரோபாவஸ்டின் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணு, சைடில் இருக்கிற கொழுப்பை கரைக்குது, சைடில் இருக்கிற சுவத்தில் இருக்கிற கொழுப்பை கரைக்குது. பட் இந்த வேலையை இது எங்கே செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பிளட் வெசல்ஸில் மட்டும் கரைக்கிறது கிடையாது, பிளட் வெசல்ஸை மட்டும் டிசால்வ் பண்ணுறது கிடையாது. இது போட்டோன்னா வயிற்றுலையும் அந்த வேலையை செய்யும். அப்போ அவங்களுக்கு என்ன வரும்? அல்சர் வரும். வயிற்றுல மட்டும் நம்ம சாப்பிட்றோம்லங்க, எவ்வளோ காரமாக சாப்பிட்றோம், எவ்வளோ இதெல்லாம் சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பிட்றது. அந்த யாராச்சும் ஆட்டு குடல் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அதில் உள்ள வலுவழுப்பான ஒரு தன்மை இருக்கு தெரியுங்களா சைடில்? அதே மாதிரி நம்மளோட குடல், நம்மளோட இறப்பையில் எப்படி இருக்கும்? வலுவழுப்பான தன்மையில் இருக்கும். அதுதான் வெளியே தள்ளுறது எல்லாமே பண்ணும் அந்த வேலை. அப்போ இந்த மாத்திரை என்ன பண்ணும்? எப்படி அந்த கொழுப்பை பிளட் வெசல்ஸில் குறைக்குதோ அதே வேலை என்ன பண்ணும்? தண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க. அதே வேலையை வயிற்றுலையும் செய்யும். அப்போ வயிற்றுல செய்கிற போது என்னங்க? அல்சர் ஃபார்ம் ஆயிரும். அப்போ ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றவங்க கூட என்ன மாத்திரை சாப்பிடணும்? அல்சர் மாத்திரையும் சாப்பிடணும், டானிக்கும் குடிக்கணும். அப்போ எதுக்கு இந்த ப்ரெஷர் வர்றதுக்கு என்ன காரணம் நீங்களே சொல்லுங்க. நம்மளதுலேயே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அருங்குண சீரமைப்பில் உளவியலா யாராய்ந்தால் அருங்குணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? பின்னாடி நான் முழுசு படிக்கல, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? அளவிலா விருப்பு கடும்பற்று இரண்டும் அல்லல் படும் குன்ம நோய் உண்டு பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஆசைப்படுறதும் விருப்பப்படுறதும் தான் கடும்பற்று வச்சிருக்கிறதா அல்லல் படும் குன்ம நோய் உண்டு பண்ணும். குன்ம நோய்னு என்ன தெரியுங்களா? வயிற்றுல புண்ணுதான். மற்றவங்க வாழ்றாங்கன்னு வயிறு எரிச்சல் படுறோம் அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாதிரி பண்ணாம இருந்தாலே நம்மளுக்கு அல்சர் வராது. அப்ப இந்த ப்ரெஷர் இருக்கிற மாத்திரை போடுறதுக்கு நம்ம போடாம இருக்கணும்னா டென்ஷன் ஆகும். அது ரெண்டாவது சொல்லுங்க, பிளவு செய் சினம் அப்படின்னு போட்டு ரத்த பார்த்துங்க, ரத்த அழுத்தம், அதாவது குருதி அழுத்தம் போட்டிருக்காங்க. கண் நோய் இது எல்லாமே வருங்களாம. ப்ரெஷர் அதிகமாகும் போது நம்மளுக்கு என்னங்க? ரத்த அழுத்தம் வரும். ஒண்ணு. இந்த ரத்த அழுத்தம் இன்னொன்னு வரணும், நம்ம கோபப்படுற போது என்ன தெரியுங்களா? அட்ரினலின், அதாவது சுவாதிஷ்டானத்துல சுரக்கிற அட்ரினலின் வந்து எக்ஸ்ட்ரா சுரக்கும். எக்ஸ்ட்ரா சுரக்கிற போது என்னங்க? ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் பம்ப் அதிகமா பண்ணும். ஹார்ட் பம்ப் அதிகமா பண்ண என்னங்க? அந்த அளவுக்கு ஆக்சிஜன் வந்து நுரையீரல் கொடுக்கணும். அப்போ உடனே நம்மளுக்கு என்ன? மூச்சு விடுறதுல பிரச்சனை வரும். அப்ப இந்த பம்ப் பண்ணி இத்தனை வரபோது ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் என்ன ஆகுங்க? இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்? சினம் தவிர்க்கணும். அதை நம்ம பண்ணோம்னாலே நம்மளுக்கு ப்ரெஷர் வராது. அப்போ ப்ரெஷர் வராட்டி நம்ம ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட வேண்டியது இல்லை. அதோட சைடு எஃபெக்டான இது சாப்பிட வேண்டியது. எது சாப்பிட வேண்டியது இல்லை? இந்த வயிற்றில் இருக்கிற இந்த அல்சருக்கான மாத்திரை இது எதுவுமே நம்ம சாப்பிட வேண்டியது கிடையாது. அப்போ ப்ரெஷர் மாத்திரை நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடாம இருக்கணும்னா நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, கோபப்படாம இருங்க. ரெண்டு பண்ணோம்னா என்ன வராது? நம்ம ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட வேண்டியது கிடையாது. அப்ப கோபப்படுற போதுனால இது இந்த மாதிரி நடக்குது, அது தெரியுது இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா இல்லையா? சினம் தவிர்த்தல்ல, சினம் தவிர்த்துக்கு முன்னாடி இதுலயே மாதிரி சொல்லுங்க. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, மிகை மோகம் நீரிழவு குட்டவகை கண் நோய்கள் தோன்றும் போட்டிருக்காங்க. மிகை மோகம் அது என்ன சொல்லியிருக்காங்க? மகரிஷி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நாள் 2, மாதம் 2, வாரம் 2, வருடம் 2 எல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? நாள் 2 தாட்டி என்ன பண்ணணும்? மோஷன் போகணும். அதே மாதிரி வாரம் 2 தாட்டி தலை குளிக்கணும். மாதம் 2 தான் நம்ம என்ன பண்ணணும்? பாலுறவு வச்சுக்கணும். அதே மாதிரி வருடம் 2 வயிறு சுத்தம் பண்ணணும் போட்டிருக்கு. ஆனா இப்ப மகரிஷி வித்துன்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்காரு, அழகா கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இது போர்டு எழுதுன்னு நினைச்சேன், பட் எழுதல, இப்படியே நான் படுத்துப்பா. சும்மா கவனிங்க. 20 × 0.4 அப்படின்னா 20 வயசுல இருக்கிறவங்க 0.4னா 20 × 0.4 மல்டிப்ளை பண்ண 8. நல்லா தெரிஞ்சுக்க. அப்ப 8 நாளைக்கு ஒரு தாட்டி பாலுறவு வைத்துக் கொள்ளலாம். 20 வயதுல 30 நாள் 30 × 0.4 முன்னாங்க 12 நாட்களுக்கு ஒரு முறை. இதெல்லாம் விழிப்பு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக. அதே மாதிரி 40 × 4 நன்னாங்க 16. அதைத்தான் நம்மளோட ஆவரேஜ் வயசு 80ன்னு பார்த்துட்டு 15 நாட்கள் ஒரு முறை வச்சுக்கங்கன்னு நம்ம அங்க சொல்லியிருக்காங்க. காரணம் 40 × 4னா 40 × 4 16 நாட்களுக்கு ஒரு முறை. அப்பதான் 50 வயதுனா 5 20 நாட்களுக்கு ஒரு முறை. 6 24னா
24 நாளுக்கு ஒரு முறை. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வு இதுல வரணும். இன்னொன்னு, நிறைய மாத்திரை நான் லேடிஸ் இருக்கீங்க, கொஞ்சம் பெருசாவே பேசுறேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வு. கருத்தடை மாத்திரைகள் நிறைய யூஸ் பண்றாங்க லேடிஸ். எதுக்கு? ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு கேப் வரணும்னு நினைக்கிறாங்க, ஒண்ணு இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து வேண்டாம் அப்படிங்கிற பண்ணாங்க. இதுல சைடு எஃபெக்ட் நிறைய இருக்குது, இது யாருக்குமே தெரியாது. ரெண்டு உங்களோட பால் சுரப்பிகளை பாதிக்கும், ரெண்டாவது கர்ப்பப்பையில புண்ணு உண்டு பண்ணிடும். நீங்க அப்ப வேணுங்கிற போது அது வந்து பண்ணீங்கன்னா கர்ப்பப்பை புண்ணா இருக்கு, சேதம் அடைஞ்சிடும், ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிடும். ஸோ அப்போ அது என்ன ஆகும்? ரெண்டாவது நீங்க யூட்ரஸ் எடுக்கிற தவிர்த்து வேற வழி இல்லைன்னு வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்க, இது வந்து நம்ம பெண்கள் நம்ம ரொம்ப மதிக்கப்பட வேண்டியவர்கள். பெண்கள் வந்து ஏற்றதொரு திருவழியாய் நம்மனாலதான் ஆண்களை உற்பத்தி பண்ண முடியும். பரமாத்மா சொல்லியிருக்காரு, கிருஷ்ணர் அழகா சொல்றாரு, எப்ப ஒரு பெண் பிறக்கவில்லையோ அப்ப உலகம் உயிரெல்லாம் இல்லாம போயிரும் அப்படின்னு. எந்த ஒரு பெண் பிறக்கவில்லைன்னா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மனிதர் தோன்றி உங்களுக்கு தெரியும் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை நோய்கள் இருக்குது? 4448 நோய்கள். அதுல 4000 நோய்கள் நம்ம மனிதர்களுக்கு, 400 நோய்கள் விலங்குகளுக்கு, 48 நோய்கள் பறவைகளுக்கு. அதெல்லாம் அந்த காலத்துல சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இந்த 4000 நோய்கள் பெண்களுக்குன்னு வருது, நிறைய நோய் இருக்குங்க. நம்ம தான் அதுல டிஃபெக்ட் அதிகமா பண்றோம். இப்ப மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா? அதுக்காக அது மெனோபாஸ் ஆகிற போது நம்ம எப்படி நடந்துக்கோங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. நீங்க கோவப்படுவீங்க, எரிஞ்செறிஞ்சு விடுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, ப்ரெஷர் ஆகும். என்ன காரணம்னா மந்த்லி நம்மளோடது வந்து இன்னொன்னு தெரிஞ்சுங்க, ஏன் வந்து ஜென்ஸுக்கெல்லாம் வந்து சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஆனா நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காரணம் என்னங்க? அழகா கடவுள் கொடுத்துருக்காங்க, மாசம் நம்மளோட கழிவு பொருள் வந்து பிளட்டா வெளியே வந்துடுது. பட் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வரதில்லை. அதனாலதான் ஜென்ஸுக்கு சீக்கிரம் ஹார்ட் அட்டாக். நம்மளுக்கு எப்ப வரும்னா மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வரும். ஆனா இதைய வந்து நம்ம பெருமையா நினைக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம எல்லாரும் நினைக்கிறது ஜென்ஸ் மாதிரி அந்த 3 நாள் நம்ம இருக்காம இருக்கிறோமே அவங்களோட. அப்ப நம்மளோட பெண்மையை நம்ம போற்றணும். நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம பெண்மை சிறப்பானது, நம்மளால மட்டும்தான் இன்னொரு உயிர் உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறோம். அப்ப நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா தான் பெண்மை வளரும், பெண்மை பெருகும் ஒழிய நீங்க இந்த மாதிரி வேண்டாம் அந்த மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்க உங்களோட எண்ணங்கள் தான் நம்மளுக்கு அதிகமாக கர்ப்பப்பை கேன்சரும் அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர்லாம் வர்றதுக்கு காரணம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட தேவையில்லாத எண்ணங்கள். ஏன்னா நம்ம அவங்களோட போட்டி போடுறோம். எதுல போட்டி போடணும்? உழைப்புல போட்டி போடணும் வேற. ஆனா நம்ம எதுல போட்டி போடுறோம்? நான் சொல்றது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா தெரிஞ்சுக்கங்க. ஆனா இதெல்லாம் உண்மை, நீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நிஜமா தான். ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்க, அந்த 3 நாட்கள்ங்கிறது அந்த காலத்துல என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா? வெளியில தான் உட்காந்துங்க. இப்போ பிராமின் வீட்டுல வெளியில. ஆனா அது கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ் சார்ஜ்ல இருப்போம், அதாவது லாஸ்ல இருப்போம். நம்மளோட உயிராற்றல் பீச்சி அடிக்கப்படுகிறது. அப்ப நம்ம லாஸ்ட்ல இருக்கிற போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கெயின்ல இருப்பாங்க, நம்ம அவங்க எடுத்துக்க பார்ப்போம். அதனால அந்த மாதிரி இருக்கிற ஆண்களோட ஆயுஸ் குறியிருக்கு இது ஒரு காரணம். ஏன்னா இப்ப இருக்கிறது 2 வீடு, நம்ம எல்லாம் ஒட்டுக்காவே இருந்து பழகிட்டோம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஆண்களை தவிர்த்து அந்த 3 நாள் நம்ம இருந்தோம்னா அவங்களோட வாழ்நாளை நம்ம கூட்டி கொடுக்குறோம்னு அர்த்தம், அவங்கள நம்ம வாழ வைக்கிறோம்னு அர்த்தம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கவே மாட்டேங்கிறோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கிட்ட இருக்கிற நம்ம கிட்ட இல்லாத அவங்ககிட்ட இருக்குதே அப்படிங்கிறத நினைக்கிறேன். நம்ம கிட்ட எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு நம்ம நினைக்கவே மாட்டேங்க. நம்ம தான் சிறப்பானவர்கள் எல்லா வகையிலுமே, நிஜமா தான் சொல்றேன். இப்போ ஒரே ஒரு இது வந்து எய்ட்ஸ் பத்தி நான் ஒரு இது எடுத்தேன், அதுல வந்திருக்கு ஒரு சின்ன முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எய்ட்ஸ் வந்த புதுசுல நிறைய இருக்குங்க. ஒரு லேடிஸ்க்கு ஒரு எய்ட்ஸ் வருது, ஒரு ஜென்ஸ்க்கு எய்ட்ஸ் வருது. பட் ஆனா ஜென்ஸ் வந்து சீக்கிரம் இறந்துடுறாரு, லேடிஸ் வந்து பக்கமா வச்சு பேசணுமா? ஓ இந்த பக்கம், ஓ அதனால கேட்கும். சரி. நான் லேடிஸ் ஃபர்ஸ்ட் பேசுற போது அவங்களுக்கு அப்பதான் தெரியும், அவங்களுக்கு அந்த பெண்மையை பத்தி தெரியறதே கிடையாது. பெண்மை ரொம்ப சிறப்பானது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா மகாலட்சுமி பிறந்துச்சுன்னு சொல்லணும், ஏன் அதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க? அது ஒரு கஷ்டமா எடுத்துக்கிறாங்க. பெண்கள் இன்னும் பிறப்பே கிடையாது, அதைத்தான் சொல்றாரு கிருஷ்ணர் வந்து அவரோட இதுல மகாபாரதத்துல ஒரு இடத்துல சொல்லுப்பாரு, பெண் பிறப்பு இல்லைன்னா அதோட பிறவியே முடிஞ்சு போச்சு அப்படிங்க, உலகமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல ஆப்பிரிக்கால தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெண் இனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆனிச்சு. அப்ப இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் முன்னோர்கள் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப பெண்கள் வந்து சிறப்பானவர்கள், எல்லா வகையிலுமே சிறப்பானவர்கள். அந்த சிறப்பை நம்ம என்ன பண்றது?
உணர்றது கிடையாது. நம்ம வேற எதுக்கோ இல்லாத விட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றானே ஞான தங்கமே மாதிரி நம்மகிட்ட இருக்கிறது நல்லது, நம்மகிட்ட இருக்கிறது, நம்மகிட்ட நோய் எதிர்ப்பு தன்மை நம்மகிட்ட தான் அதிகங்க, நம்மகிட்ட தான் ஜீவகாந்தம் அதிகம். அதனாலதான் குழந்தைகளும் பெண்களை நோக்கி ஜென்ஸ் வர்றதுக்கு காரணமே அதுதான். புரிஞ்சுங்களா? அப்ப இதையும் நம்ம மனசை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துக்கணும் இல்லையா, அவங்கள அன்பால நம்ம எல்லா வகையிலையும் கொண்டு வரணும். அப்ப எந்த ஒரு லேடிஸ் நினைச்சா எல்லாமே முடியுங்க. எந்த ஜென்ஸா இருந்தா நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அப்ப இவ்வளோ பெரிய திறமை இருக்கிற நம்ம எந்த காரணத்தை கொண்டு அவங்க கூட வேற போட்டியா போடவே கூடாது. சரி, இதை விட்டுலாம். இப்ப இந்த கர்ப்பத்தடை மாத்திரை மாதிரி ஜென்ஸ் நிறைய யூஸ் பண்றது, கடையில நிறைய வந்து யூஸ் பண்ண வாங்குறாங்க. சின்ன வயசுல இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வாங்குறது இல்ல. இந்த வயாகரா அப்படிங்கறத வந்து பேசுறேன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. இந்த நரம்பூக்க மாத்திரை என்ன பண்ணுன்னு சொன்னீங்கன்னா, இதனோட சைடு எஃபெக்ட் இதை வந்து 3 பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் தீசிஸா சப்மிட் பண்ணிருக்கேன். என்ன தெரியுங்களா, ஒருத்தருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா அந்த நரம்பு அந்த எரெக்ஷன் ஆகிறதுக்காக பண்றது, அந்த வேலையை அது எல்லா இடத்துலையுமே செய்யும். எல்லா இடத்துலையும் செய்யற போது எந்த இடத்துல நரம்பு பலவீனமா இருக்கோ அது அப்ப தெரியாது. குறிப்பிட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சோன்னா அதோட வேலை காமிக்கும். இப்ப கண்கள்ல வந்து நீங்க வேற ஏதாச்சும் ஒரு சின்னது வரும், இப்போ ஒரு திரை அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், வேற என்ன பண்ணாலும் அப்புறம். ஆனா நரம்பு கெட்டு போச்சுன்னா நீங்க கண்ணு வச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது, நரம்பு மட்டும் உள்ளுக்குறது. ஆனா இது என்ன பண்ணும், இந்த நரம்ப பாதிக்கும். சிலருக்கு கண்ணு போயிடும், சிலருக்கு கை கால் பின்னாடி வராம போயிடும், சிலருக்கு கேன்சர் வர்றதுக்கு இது காரணமா இருக்கும். சோ இந்த மாதிரி மாத்திரைகள் எல்லாம் கடையில போய் நம்ம வாங்கவே கூடாது. நம்ம காய்கல்ப பயிற்சி அழகா சொல்லியிருக்காங்களே, காய்கல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், அழகா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காமம் மிகை குறை சமணம் குடும்ப வாழ்வில். அப்ப காமம் மிகையும் இருக்காது, குறையும் இருக்காது, அப்ப சமனா இருக்கு. 3வது என்ன சொல்லியிருக்காங்க, காய் கற்பத்தினால், நல்லா தெரிஞ்சுங்க, இனிமை அன்பு விருப்பம் ஊக்கும். காய் கற்பத்தில் என்ன கிடைக்குங்க, இனிமை அன்பு, கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும். கடமை உணர்வு நம்மளுக்கு அதிகமா வரும், தெய்வ நினைவு. அதுக்கப்புறம் காய் கற்ப பயிற்சியினால் இருந்ததுங்க, மூல நோய் குடல் புண் போக்கும். அதுக்கப்புறம் கடும் என்ன சொல்லியிருக்காங்க, கனத்த உடல் இளைப்பு இவற்றை சமப்படுத்தும். லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இருதய நோய், அதே மாதிரி ரத்த பித்தம்னா பிளட் சூடாகிறது, பித்தம்னாலே உங்களுக்கு சூடு, ரத்தம்னா என்னங்க, ரத்த பித்தம். இதை வந்து ரத்த சூடாயிருச்சு எனக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா, சிலதெல்லாம் சொல்லுவாங்க கோபம் படுற போது. அது அந்த ரத்த பித்தம் கடும் மலக்கட்டிவைகளை போக்கி உடல் நலம் காக்கும். அழகா பயிற்சி சொல்லிருக்காரு. ஆனா நம்ம செய்யணுமா வேண்டாமா, எத்தனை தாட்டி வேணாலும் நம்ம அஸ்வினி முத்திரை வேணலாம். கரெக்டா நீங்க ஒவ்வொரு தாட்டி காலையில காய்கல்பம் செய்யுங்க, ஈவினிங் காய்கல்பம் செய்வீங்க, இது எதுவுமே வராது அப்படிங்கிறத சொல்றேன். சரி, இப்ப நீங்க பெட்னிசால் எல்லாரும் வந்து மாத்திரை இருக்கு. இந்த வீசிங், இப்ப எல்லாரும் இந்த கொஞ்சம் குளிர் காலத்துல வீசிங் பிரச்சனை வந்துச்சா இல்லையா, ஆனா இந்த மாத்திரை போடுறதுனால என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு தெரிஞ்சுங்க. பெட்னினால் அப்படின்னு நல்லா சாப்பிடுற போது உங்களோட ஸ்கின் லேஸ் ஆயிரும். உங்க ஸ்கின் என்ன ஆகுங்க, லேஸ் ஆயிரும். லேஸ் ஆயிடுச்சுன்னு என்ன, சின்ன ஒரு 10 நாளே இந்த மாதிரி. இன்னொன்னு பிளட் ப்ரெஷருக்கு நான் மேக்சிமம் ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. எதுக்காக தெரியுங்களா, பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும், ஏன்னா பிளட் பிளாக் ஆகாம இருக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு இதுல என்ன சைடு எஃபெக்ட், ப்ரெஷர் மாத்திரை யூஸ் பண்றதுக்கு ஆஸ்பிரின் கொடுப்பாங்க 75 mg எல்லாம். அந்த இது கொடுத்தோம்னா பிளட் வந்து ஃப்ளோ ஆயிருக்கதா அவங்க கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு காயம் பட்டுருச்சுன்னு வச்சுங்க, ரத்தம் போயிட்டே இருக்கும், நின்றுட்டே இருக்காது, நிக்காது. ஏன்னா அதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க, விட்டமின் கே இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. கே இன்ஜெக்ஷன் பண்ணாதான் ஃபைப்ரினோஜன் ஃபார்ம் ஆகி அது ஒன்று, டிரான்ஸ்எக்ஸாமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒரு போடணும். அதே மாதிரி கொயாகுலண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை வச்சா மட்டும்தான் அந்த பிளட் அரெஸ்ட் ஆகும், இல்லாட்டி அந்த பிளட் என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். அப்ப நீங்க வந்து ப்ரெஷர் மாத்திரை ஆஸ்பிரின் மாதிரி சாப்பிட்டு இருக்கவங்க காயமாகாம பார்த்துக்கணும். அப்ப இது ஒரு சைடு எஃபெக்ட் தானே, பெரிய மேஜர் சைடு எஃபெக்ட். அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி ஏதாச்சுன்னா பல் புடுங்கறதுக்கு இந்த மாதிரிலாம் வர்ற போதுன்னா 2 நாளைக்கு அந்த மாத்திரை, சர்ஜரி பண்ற போது அவங்க 1 மாத்திரை அந்த மாத்திரை நிறுத்தினா மட்டும்தான். இப்ப அவங்க ஒரு காயம் பட்டு அவங்களோட சர்ஜரி பண்ணினா தான் அந்த காயம் வந்து மூடும், இல்லாட்டி அப்ப எத்தனை சைடு எஃபெக்ட் இருக்கு. ஒரு மாத்திரைக்கு இந்த ஒரு பொய் சொல்ற மறைக்கிறதுக்கு 9 பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாத்திரைனால எத்தனை சைடு எஃபெக்ட் இருக்குது பாத்தீங்களா, நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. அப்ப இத்தனை சைடு எஃபெக்டும் வராம காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம உடற்பயிற்சி, நம்மளோட காயக்கல்பம், நம்மளோட அகத்தாய்வு. நீங்க சினம் தவிர்த்து முதல்ல அருங்குணங்களை சீரமிச்சாலே போகும். அருங்குணம் சீரமிச்சு எத்தனை நோய் போகுதுன்னு பாருங்க.
அல்லல் படும் குன்மநோய், குன்மநோய்க்கு தான் வயிற்று பொண்ணு போயிடும். அதுக்கப்புறம் தாது இதெல்லாம் வந்து மூளை இதெல்லாம் வளமடைவு செய்யும் அப்படின்னு சொல்லி போட்டிருங்க. அப்ப மூளையே மனநல உடல்நல கெட்டு போயிருங்களா இல்லையா? வஞ்சம்ங்கிறது உடல் நலம் மனவளைவத்தை கெடுக்குங்களாமா. அப்போ உடல் நலம் மனவளம் நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுங்க, நம்ம எதையுமே ஸ்பேஸ் பண்ண முடியாது. நீங்க உடம்பு நல்லா இருக்குன்னு தைரியமா இருந்தா தான் நம்ம எது வேணாலும் பேஸ் பண்ணுவோம். நீங்க உடம்புல கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுங்க, ஒரு சும்மா சாதாரண ஒரு சட்டை போடுறோம், இந்த சட்டையே நம்மளுக்கு கரெக்டா இல்லைன்னா ஐயோ இங்க இழுத்துட்டு இங்க கரெக்டா இல்லை, நம்ம மனசு எங்க போயிடும்? அங்கேயே போயிடும். ஒரு பெல்ட் கரெக்டா இல்லைன்னு வச்சுங்க, இந்த பெல்ட் பெருசா போச்சு அது இதுன்னு அங்கேயே போயிடும். அப்போ உடம்பு கரெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, மற்றதுல கவனம் செலுத்துவீங்க. நீங்க உங்களோட ஆயுட்காலத்தை என்ன பண்ணணும், பயன்படுத்தணுமா வேண்டாமா? நம்ம மற்றவங்களுக்கும் உபயோகமா இருக்கணும், நம்மளும் நம்ம மற்றவங்களை சார்ந்து இல்லாம இருக்கணுமா இருக்கீங்க ஐயா? உங்களுக்கு என்ன வயசு ஆச்சுங்க? 71. நீங்க ஏதாச்சும் ப்ரெஷர் மாத்திரை சுகர் மாத்திரை போடுறீங்களா? ஆனா நீங்க முதல்ல இருந்து எங்க பயிற்சிக்கு வரீங்களா? கரெக்டா ரெகுலரா பயிற்சி செய்றீங்களா? காயல்ப செய்றீங்களா? இதுதான் இந்த மாதிரி வேணும். அந்த காலத்துல பண்ண வேண்டியது இல்லை. என்ன காரணம்? அவங்க காட்டுல தோட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நிறையான்னு தெரியும். இப்ப சூரியன்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? விட்டமின் டி கிடைக்குது. அப்ப எலும்பெல்லாம் நல்லா இருக்கும். அப்பனால காட்டுல தோட்டத்துல போய் வேலை செஞ்சவங்க எல்லாம் இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன வெயில்ல போறக்கே நம்ம கஷ்டப்படுறோம். ஏன் கஷ்டப்படணும்? எல்லாம் ஏசிலேயே உட்காரணும்னு நினைக்கிறோம். இன்னொன்னு, நம்ம எல்லாம் தப்பு பண்றோம். சின்னது ஒரு பாத்ரூம் போறனா கூட வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறோம்? சொல்லுங்க, அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா? ஒரு சின்ன பக்கத்து கடைக்கு போற போது நம்ம வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறோம். வேண்டாமா? ஏன் நடந்து போய் வாழ்ந்தோன்னு உடல மனசு வந்து அசையாம வச்சிருக்கணும்னு சொல்றாங்க, உடம்ப அசைச்சு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்றோம்? மனசை பூரா அலைப்பாய்ஞ்சு விட்டு உடம்பு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வேண்டாம். 2வதுலயே செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லி படிச்சிட்டோம். ஆனா இன்னும் கூட சினத்தை நம்ம தவிர்த்துருக்கிறோமா? சொல்லுங்க. நான் இது வரைக்கும் சிவனத்தை எல்லாருமே தவிர்த்துறேன்னு யாராச்சும் சொல்லுங்க. யாருனாலும் சொல்லவே முடியாது. இப்ப கூட இந்த வயசுல நீங்க கோபப்படுறீங்களா ஐயா? எதுக்கு ஒண்ணு கோபப்படுறீங்களா இல்லையா? ஆனா படிச்சது எப்பங்க? நம்ம 2வது படிக்கிற போதே படிச்சிடும். ஆனா அதை என்ன பண்றோம்? ஆனா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது. அது என்ன பண்றதா? அதை வந்து நம்ம பயன்படுத்தணும், வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னா 6வது சினம்னா அது எப்ப நம்மளுக்கு சொல்லிருக்கணும்? 14 வயசுல சொல்லி கொடுத்துக்கணும். ஏன்னா 14 வயசுக்கு மேலதான் நம்மளோட அறிவு அது வரைக்கும் தான் மூளையில செயல்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தானே நம்ம விழிப்புணர்வு நிலைக்கு வர போறோம். அதுக்கப்புறம் அந்த பாடத்தை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் சரியா இருக்கும். ஆனா இப்ப இங்க வந்தும் கூட நம்ம என்ன பண்றோம்? இப்பவும் என்ன பண்ணோம்? அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க அந்த மாதிரி தானே. ஒரு லேடிஸ் இருக்கோம், ஒரு 3 பேர் இருக்கோம், 4 பேர் இருக்கோம். 4 பேர் இருக்க லேடிஸ் என்ன பண்றீங்க? 3 பேர் இருக்கிறவங்க அந்த ஒருத்தர் இல்லாதவங்க பத்தி பேசுறீங்களா இல்லையா? நீங்க அதுல என்ன பண்றீங்க? உங்க டைத்தை வேஸ்ட் பண்றீங்க. அவங்கள பேசுற போது அவங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழணுமா வேண்டாமா? நீங்க உங்களை மேம்படுத்திக்கிறது என்னவோ அதை பாக்குறதே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? அடுத்தவங்களோட வாழ்க்கை, நம்மளோட அடுத்தவங்க டைம் எடுக்கவே கூடாது. நம்ம டைம் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், நம்ம கரெக்டா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாச்சு இப்ப வேண்டாம். உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறேன், அந்த பேப்பர் கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கார பத்தி எழுதுங்கன்னு சொல்றேன். நீங்க எவ்வளவு பேஜ் எழுதுவீங்க? ஒரு 10 பேஜ் எழுதுவீங்களா? சரி, உங்களை பத்தி எழுதுங்கன்னு கேட்டா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? ஒன்றும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது. நீங்க மற்றவங்கள பத்தி தான் தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க ஒய்ஃப் பத்தி எழுதுங்கன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க என்னென்ன பண்றாங்க, என்னென்ன தப்பு நீங்க எழுதிடுவீங்க. ஆனா உங்களை பத்தி எழுதுங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க உங்களை உணர்றதே கிடையாது. நம்மளை நம்ம மேம்படுத்திக்கிறத இங்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மன வளக்கலை அப்படின்னு சொன்னாலே நம்மளை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அப்ப இவ்வளவு சிறப்பான மனவளக்கலை நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணுமா வேண்டாமா? சரி, இதெல்லாம் இப்ப டேப்லெட் மருந்துகள் இது நான் சொல்லிட்டு வந்ததுங்களா. இப்ப எப்படி டிடி வந்து போட்டோம்னா 6 மாசத்துக்கு போடக்கூடாது, 6 மாசத்துக்குள்ள எந்த அடிப்பட்டாலும் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம உடம்புக்கே நேச்சராகவே ஒரு சளி பிடிச்சிச்சுன்னா உடனே போய் மாத்திரை வாங்கக்கூடாது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு விடணும். அது உள்ள இருக்கிற வெளி சளி எல்லாம் வந்துடணும். இப்ப நீங்க ஒரு ஓவரா சாப்பிட்றீங்க, இல்ல அதிகமா சாப்பிடுறது, ஒண்ணு என்ன ஆகும்? ஒண்ணு வாந்தி வரும், இல்லாட்டி வயிற்றால போகும். நீங்க வயிற்றால போகணும்னு உடனே என்ன பண்றீங்க? உடனே மாத்திரை வாங்கி அதை அடைக்கிறீங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நிஜமா தான் சொல்றேன். நம்ம உடம்புக்கு தேவையில்லாத வெளியே தள்ளுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். அதே மாதிரி தேவையில்லாத வாந்தியா வருது நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இந்த 14 கழிவுகள் உங்களுக்கு வருது இல்ல, படிச்சிருக்கீங்களா? அப்ப கழிவு போகணும்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் அது ஃபுல்லா போகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க உடனே டயர்ட் ஆயிருன்னு நினைக்கிறீங்க. ஒண்ணும் கிடையாது. வெறும் லெமன் ஜூஸ் குடிச்சிங்கனாலே போதும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 4 தாட்டி 3 தாட்டி போயிடுச்சுன்னா உடனே என்ன பண்றீங்க? போய் மாத்திரை கடையில் நிக்கிறீங்க. எனக்கு வயிற்றால போயிருச்சு, உடனே கொடுங்க, அது சீக்கிரம் நிக்கிற மாதிரி கொடுங்க, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வேற சிரிப்பு வருது. அப்படித்தானே சொல்றீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் வாங்கவே கூடாது.
நம்ம வியர்வை, யூரியன் அது மாதிரி தான் இதுவும். இப்ப இது தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப நம்ம உடம்புல நம்ம உடம்புக்கே ஒரு தன்மை இருக்குது. நம்மளுக்கு தேவையில்லாத தன்மை, நம்ம எடுத்துக்கிற தன்மை, இதெல்லாம் எதுக்கு இருக்குது? நம்ம உடம்புக்கு இருக்கு. உடம்புலோட மொழியை நம்ம கேட்கணும். வழியா இருந்தாலும் எதா இருந்தாலும் சீக்கிரம் போய் படு அப்படின்னு சொல்லிச்சுன்னா தூக்கர் போகணுமா வேண்டாமா? நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் செல்லு தான். ஆனா செல்ல தயவு செய்து, ஒரு குழந்தை கவிதை எழுதியிருக்குங்க. ஒரு அம்மா டீச்சரா இருக்காங்க. இது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கா சொல்றேன். ஒரு அம்மா மருந்தை பத்தி சொல்றேன். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் கொடுக்குறாங்க, உங்களோட ஆம்பிஷன் எழுதிட்டு வாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது உங்களோட எய்ம், வாழ்க்கையில என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5வது படிக்கிற ஸ்டூடெண்ட்குள்ள எல்லாம் எழுதி கொடுங்க. அவங்க எல்லாம் இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம். ஒரு குழந்தை எழுதிட்டு வருது. எழுதிட்டு கொடுத்துருக்கு. அந்த டீச்சர் அதை பார்த்துட்டு அழுகுறாங்க. என்னன்னா அந்த குழந்தை இவங்களோட பொண்ணு தான் எழுதிட்டு வருது. நான் செல்லா பிறக்கணும்னு எழுதிட்டு வந்து என்ன பண்ணுங்க, நான் செல்லா, ஏன்னா எங்க அப்பா செல்ல நோண்டிட்டு உட்காந்துக்கிறாரு, எங்க அம்மா செல்ல பார்த்துட்டே இருக்காங்க, என்ன யாருமே கவனிக்கிறது இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப இந்த தப்பு குழந்தை கிட்ட இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இப்ப ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 10வது படிக்கிற பையன் இருக்கான், அந்த பையன் இருக்கான், படிச்சுட்டு இருக்கிற போது நீங்க வாட்டி செல்ல வச்சுட்டு டேய் படிடா, டேய் படிடா அப்படி சொல்றீங்களா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பண்ற தப்பு தான். நம்ம பண்ணாம நீங்க செல்ல ஆஃப் பண்ணிட்டு இருக்காமனு வாத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு படிச்சு பாருங்க அந்த குழந்தை. அதே மாதிரி டிவி சீரியல் உட்காந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? சீரியல் நீங்க பாக்குறீங்க, அந்த ரூம்ல உட்காந்து போய் நீ படிடான்னு சொன்னா அவன் எப்படி படிப்பான்? படிக்க முடியாதுங்க. நிஜமா தான். அவன் மட்டும் இல்ல, நம்மளும் அந்த மாதிரி தான் பண்ண மாட்டான். இப்போ ஒருத்தர் பக்கத்துல பேசிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ண அதுல போய் கலந்துக்கணும்னு நினைப்போமா இல்லையா? எல்லாத்தோட மனசு ஒரே மாதிரி தான் இருக்கு மேக்சிமம். அப்ப இந்த தப்பு நம்ம பண்ணிட்டு அவங்க எதிர்பார்த்தலுக்கும், கவலைங்கிறது என்னங்க, நடப்புக்கும் எதிர்பார்த்தலுக்கும் உள்ள வேறுபாடு, இருப்புக்கும் தேவைக்கும் உள்ள வேறுபாடு. அந்த மாதிரி நம்ம அவன் கரெக்டா படிக்கிற போது அவனை படி சொல்லாம, அவனுக்கு டிவி ஆஃப் பண்ணி வைக்காம, வந்தோன்னா அவனுக்கு கொடுக்காம, அவனை என்னன்னு கவனிக்காம நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை செஞ்சுட்டு ஏன்டா மார்க் வாங்கலன்னு மட்டும் நம்ம கேட்க கூடாதா இல்லையா? அது நம்ம தப்பு பண்றோமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்ம அதுல எல்லாம் கரெக்டா கவனம் செலுத்தணும். இதுல இல்லைன்னா கவனம் செலுத்தணும். அப்ப நம்ம குழந்தைங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாரும் நினைக்கிறீங்க நம்ம குழந்தைகளுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க. சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களே சம்பாரிச்சுக்குவாங்க. கெட்ட குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது, ஏன்னா அவங்க அத்தனையும் தொலைக்கத்தான் போறாங்க. அவங்களுக்கு எதுக்கு சேர்த்து வைக்கணும்? இல்ல, அதுதான் சொல்றேன். நல்ல குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா அவங்களே அதை சேர்த்திக்குவாங்க. அதே மாதிரி கெட்ட குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அத்தனையும் தொலைக்கதான் போறாங்க. அவங்களுக்கு எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கணும்? சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா தெரிஞ்சு. அப்ப இந்த மாதிரி நம்ம நீங்க மேக்சிமம் என்ன பண்ணோம், நீங்க அது என்ன பண்றீங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்ப நிகழ்காலத்துல நாளைக்கு நம்ம எந்திரிக்கிறோமோ இல்லைங்கிறது யாருக்குமே தெரியாது, கடவுள் மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்து இப்ப பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நம்ம இருக்கவே மாட்டேங்கிறோம். நீங்க தவம் அப்படிங்கறதாவே வெளியில இருக்கிற பிரித்தியாகாரா, தாரணா அப்படி எல்லாம் படி. பிரித்தியாகாரங்க வெளியில இருக்கிற மனசு, அதை உள்ள கொண்டு வரும். தாரணானா ஒருமுகப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம். நீங்க நாடி சுத்தி தண்டுவிட சுத்தி பண்றதே எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சாதாரண இப்ப சொல்றேன். இப்ப இடகலை நாடி பின்களை நாடி ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். சுழுமனை நாடி தான் இந்த தவத்துக்காக கேள்விப்பட்டது அதான் தெரியும். இந்த இடகலை நாடி ஓடிட்டு இருக்கிறது பாடி ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வலப்பக்கத்தை எல்லாம் சீரமைச்சுக்கும். அதே மாதிரி பின்களை நாடி ஓடிட்டு இருக்கிற போது இடப்பக்கத்தை எல்லாம் பாடி சீரமைச்சுக்கும். ஆனா சுழுமனை நாடி ஓடுனா அட் அ டைம் ரெண்டையுமே அது கரெக்ட் பண்ணிக்கும். அப்ப நம்மளோட ஆயுள் காலம் அதிகமாகுதா இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு நாடி சுத்தி பண்ணிட்டு ஏன் உங்களுக்கு தவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாடி சுத்தி பண்ற போது என்ன, சுழுமை நாடி ஓடுற போது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருப்பீங்க. நீங்க இடகலை நாடி ஓடுற போது நீங்க பாஸ்ட பத்தி கவலைப்பட்டு இருப்பீங்க. அதாவது முன்னாடி என்ன நடந்துச்சு, முன்னாடி நடந்து கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. நேத்து இப்ப இதுக்கு முன்னாடி நடந்து எதுவுமே ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்படி நடந்து போச்சு, அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்திருக்கலாமே, அது என்ன பிரயோஜனம்? ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி நாளைக்கு நம்ம இருக்க போறோம்னு தெரியாது. நாளைக்கு இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது பிங்களை நாடி ஓடுற போது என்ன ஆகுங்க, அதைத்தான் நம்ம ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்போம். சோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்குன்னா சுழுமை நாடி ஓடுற போது மட்டும்தான் நீங்க எப்படி இருப்பீங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருப்பீங்க. அப்ப நாடி சுத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், செய்யணும். அது செய்யற போது அதே மாதிரி நாடிகள் வழியா தான் உயிர் ஓடுது. அப்ப என்ன பண்ணும், அதனால நாடிகள் உயிரோட்டம் அதிகமா இருக்கணுமா இல்லையா?
அப்ப நம்ம என்ன பண்ணணும், நாடி சுத்தி கண்டிப்பா பண்ணணும். இப்ப சரி, ஸ்கின் டிசீஸ்க்கு வரேன். ஒரு நிறைய டிசீஸ் இப்ப லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு வர எத்தனை பிரச்சனை, மெனோபாஸ்க்காக வர்றது இல்ல நிறைய, அது வந்து பர்சனல் நிறைய சொல்ல முடியாது, எத்தனை நீர்க்கட்டிகள் இதெல்லாம் வருதா இல்லையா. இதுக்கு அழகா கொடுத்துருக்காங்க, மாதிரி செய்ய கொடுத்துருக்காங்க. மான் பயிற்சி கொடுத்துருக்காங்களா தெரியுமா? ஏன்னா இருக்கவங்க மான் பயிற்சி தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. மான் பயிற்சி இந்த மாதிரி இருக்க லேடிஸ்க்கு மெனோபாஸ்க்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா. நிஜமா தான் சொல்றேன். மான் பயிற்சி செஞ்சோம்னா உங்களுக்கு யூட்ரஸ்ல இருக்கிற பிரச்சனை நிறைய வராது. யூட்ரஸ் இருக்கிற பிரச்சனை நிறைய வராது. மான் பயிற்சி லேடிஸ்க்கான பயிற்சி, அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நீங்க எதுல எந்த தவம் நீங்க வந்து டீப்பாவே படிக்கிறது இல்லை, சும்மா வந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இங்க வந்து ஒன்று சொன்னாங்கன்னா அதோட நீங்க முடிச்சுட்டு போயிருங்க. வீட்டுல போய் அதை எடுத்து நம்ம புக்கை இருந்தாலும் எதா இருந்தாலும், இப்ப மூலாதார தவம் பண்ணா நீங்க வந்துங்க எல்லாரும் கைவலி கால்வலி உங்களுக்கு தெரியும். எலும்பும் சதையும் ஆனதான் நம்ம உடம்பு, அது மண்ணுக்கானது உடம்புல இருக்கு. மண்ணுக்கான மையம் தான் மூலாதாரம். ஸோ அப்போ மூலாதார தவம் பண்ற போது என்ன ஆகும், கல்லீரலும் ரெடி ஆகும், மண்ணீரலும் ரெடி ஆகும், கை கால் வலியும் ரெடி ஆயிரும். ஏன் நம்ம அது பண்றது இல்லை? மாத்திரைக்கு தானே போய் நிக்கிறோம். சரியா, போய் ஒரு வேலைக்கே மாத்திரைக்கு தானே போய் நிற்கிறோம். ஸோ இது இந்த மாதிரி இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும் லைஃப்ல. நீங்க ஒண்ணுமே இல்லை, என்னோட லைஃப்ல சும்மா சின்னது நடந்துச்சு. கண்ணு 2 நாள் எங்க வீட்டில் பெயிண்ட் அடிச்சு கண்ணு செவந்துருச்சு. ஒண்ணுமே இல்லை, கண்ணோட கீழே இந்த ரெண்டாவது விரலுக்கு கண்ணுக்கு சம்மந்தம் இருக்கலாம். இது ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப் அமுத்தி கொடுத்தேன், கண் வலி சரியா போயிடுச்சு. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் லைஃப்ல. இப்ப எல்லாருமே கேஸுக்கு போய் மாத்திரை சாப்பிட வாங்குறீங்களா இல்லையா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வாயு முத்திரை அப்படிங்கிறது. அப்ப இது பண்ணணும். ஆனா எத்தனை நிமிஷம் பண்ணணும்? மினிமம் 15 நிமிஷம் பண்ணணும். ஆனா பண்ற போது என்ன ஆகும், கிரவுண்ட் டச் ஆகக்கூடாது பாடியில. அது நம்ம பண்றதே இல்லை, சும்மா சரி பண்ணிக்கிற மொழிய. இன்னொரு பாருங்க, கால் இந்த மாதிரி எல்லாம் வீங்கி இருந்துச்சுன்னா ஹார்ட்ல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இது தெரிஞ்சுக்குங்க. கால் வந்து ஏதாச்சும் வீங்க, இப்ப பிளட்டு ஹார்ட் ஓடிட்டு இருக்குது, ஹார்ட்ல பம்ப் பண்ற போது ரத்தம் வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கு, கீழே எதா இருந்தாலும் ஈர்த்து கொண்டு வந்துடும். ஸோ கீழே ரத்தம் போயிடும். ஆனா கீழே இருக்க ரத்தம் மேல வரணும்னா உங்க பெரிய பெரிய காற்று இந்த இடத்துல தண்டைக்கால் இருக்கு, அதுதான் நம்ம கால் பயிற்சியும் போது அழுத்தி கொடுக்குறோம், அதுதான் உங்களை மேல கொண்டு வருது. ஆனா நீங்க வந்து உங்களோட ஹார்ட்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா கால் லைட்டா வீங்கும். அப்பவே நீங்க ஹார்ட்ல பிரச்சனை நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் வீங்குச்சுன்னா, உங்க கிட்னில பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேஸ் வீங்கும். கிட்னில பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஃபேஸ் வீங்கும். அதை போய் பார்த்துட்டு கிட்னில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட்டின் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி சின்னதான் நம்ம பார்த்துக்கணும். சொல்லி கிட்னில மேக்சிமம் கல்லுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன பண்றோம் ஏதுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த இது கிட்னி பயிற்சி பண்ணீங்கனாலே சரியா போயிடும். நீங்க இந்த கீலர் பாஸ்கர்ன்னு சொல்லி பீன்ஸ் தெரியுமில்லங்க, அது வந்து உண்மையிலேயே நிறைய பேருக்கு கல் எடுத்திருக்குது. நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பீன்ஸோட கொட்டை இருக்குல்லங்க, அந்த கொட்டையை மட்டும் எடுத்துட்டு சின்ன கொட்டையெல்லாம் இருக்குங்க, பொடியாக கட் பண்ணி ஒரு 2 லிட்டர் தண்ணியில் சிம்மில் ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் மசிச்சு அதை குடிச்சோன்னா போதும். எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் வித்தின் எ டே அன்னைக்கு மேலே மறுபடியும் தண்ணி தான் குடிக்கணும், வந்துடும். டெஸ்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த நீங்கள் இப்போ இருமல் அப்படின்னு சொல்லி இருக்குதா இல்லையா, இருமல் உடனே டானிக் வாங்கி குடிக்கிறீங்களா இல்லையா, இதுக்கு ஒரே ஒரு ரெமிடி, தேங்காய் பால் இருக்குல்லங்க, தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்துக்கங்க, ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச தேங்காய் பால். அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி இருக்குல்லுங்க, அரிசி கஞ்சி சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு வைக்கிறப்போ முதல்ல கொதிப்படுற தண்ணி இருக்கு பாருங்க, அது 1 டம்ளர், இது 1 டம்ளர் கலந்து குடிச்சிங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு யாருக்குமே சளிப்பு இருமல் வராது. இருமல் கண்டிப்பாக வரும். 3 நாள் கண்டினியூஸாக செஞ்சீங்கன்னா போதும். சரிங்களா? என்னது கஞ்சி தண்ணியும் அது தண்ணியோட இருக்கு, முதல் போடுற கஞ்சி கொதிக்கிற போது வர்ற தண்ணியும் அதுவும் தேங்காய் பாலும் இது சாப்பிட்டீங்கன்னா இருமல் யாருக்கு 3 நாள் கண்டினியூஸா குடிச்சிங்கனாலே போதும். அதே மாதிரி வயிற்று புண்ணுக்குனுங்க, தேங்காய் பால் சாப்பிட்டீங்கனால வயிற்று புண்ணு அப்படியே ஆறிடும். நம்ம ஜெலுசில் அது இதெல்லாம் வாங்கி குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. ஆமாங்க, அல்சருக்கு தேங்காய் பால் விட மெடிசனே கிடையாது. அது ஒண்ணு, இந்த முட்டி வலி இதுக்கெல்லாம் தேங்காய் பால் கரெக்டா இருக்குங்கய்யா, அதுல சரியா போயிடும். இன்னொன்னுங்க ஐயா, தேங்காய் பால் வந்து ரொம்ப சிறப்பானது. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணு, ஆனா தேங்காய் உடைச்சு 1/2 hour நம்ம சாப்பிடணும். அதனாலதான் அந்த காலத்துல கோயில்ல தேங்காய் வாங்கிட்டு போய் நம்ம உடைச்சு அங்கேயே பொறி வச்சு சாப்பிடும் தெரியுங்களா. முதல்ல தேங்காய் உடைச்சு, ஐயா நீங்க சாப்பிட்றீங்களா கோயில்ல தேங்காய் உடைச்சு அப்பயே சாப்பிடுங்க. இப்ப என்ன பண்றோம், கொண்டு வந்துடுறோம், சட்னி அரைக்க வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஆனா நினைச்சு பாருங்க. ஆனா அங்கேயே சாப்பிடதான் நல்லது. தேங்காய் பழமெல்லாம் சாப்பிடுறது அந்த உடைச்சு 1/2 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடுறோம். அதனாலதான் அந்த காலத்துல மெத்தட் வச்சிருக்காங்க பாருங்க, உடனே உடைச்சு அப்பவே எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஆனா அது கரெக்ட். ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், எதா இருந்தாலும் குழம்பு அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தாங்க ரொம்ப மோசமா போயிடுச்சு ஃப்ரிட்ஜ். இல்லைங்க, அது ஒண்ணு. உணவே பாருங்க, நிறைய நீங்க யார் விவசாயி யாராச்சிருக்கேன் கை தூக்குங்க. நீங்க பாருங்க எத்தனை மருந்து போட்டு அந்த எதா இருந்தாலும் விளைவிக்கிறீங்க. மருந்து போடாம ஏதாச்சும் விளைவிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் மருந்து போடாம இது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போடாம எதுவுமே வருது இல்லைங்க.
மருந்து போட்டு தானே ஒரு நாள் அப்படித்தான் போடுறாங்க. நிஜமா தான். நெல் மட்டும் இல்லைங்க, இப்ப இந்த காலிஃபிளவர்களை டெய்லி மருந்து அடிக்கணுங்களாமா, அப்பதான் அந்த வெள்ளை வெள்ளையா இருக்குங்களாமா. ரெண்டாவது பேக் பண்றவா ஒரு மருந்துக்குள்ள முக்கி தான் பேக் பண்றாங்களாமா, அப்பதான் அந்த ஃப்ரெஷ்ஷா ஒரு 5-6 நாள் இருக்குங்களாமா, இல்லாட்டி இருக்காதுங்களாமா. அப்ப இவ்வளோ மோசமா நம்ம எல்லா மருந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டே தான் இருக்கிறோம். கழுவி சாப்பிடுறது முதல்ல ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி தக்காளி பழம் எத்தனை நாளுங்க ஐயா வச்சிருக்கலாம்? 3 நாள் வச்சிருக்கலாம். இப்ப எத்தனை நாள் வச்சிருக்கலங்க? 15 நாள் ஆனா கூட தக்காளி பழம் அப்படியே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மெடிசன்ஸ் அந்த மாதிரி போட்டு அதை கெடுக்காம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம வீட்டுக்கு தேவையானது இப்பெல்லாம் பையில சின்ன இது வந்து சின்னதா நம்ம செய்யணும். பையில கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். ரெண்டாவது உங்க வீட்டுல வேஸ்ட் ஆகிற பொருள் போட்டீங்கன்னா போதும். அதாவது நீங்க குப்பை கொண்டு கொட்டுறீங்களா, டெய்லி கொண்டு வர குப்பையை நம்ம காய்கறி வேஸ்ட்டை அதுக்குள்ள போட்டு லைட்டா மண்ணு தூணாலே அது என்ன ஆகும், உரமா மாறிக்கும். அதை முதல்ல வச்சிருந்து இடம் இருக்கிறவங்க ஒரு 10 சின்ன ஒரு குழி, ஒரு மூங்கில் மாதிரி ஒரு குழி வச்சுங்க, ஒரு 5 குழி வச்சுங்க. இன்னைக்கு இதுல ஒரு இதை போட்டு வேஸ்ட்டை போட்டு ஒரு கை மண்ணு போட்டுருங்க, அவ்வளவுதான். அடுத்த நாள் அடுத்துல போட்டு ஒரு மண் போட்டுங்க. அடுத்து இப்படியே வந்தீங்கன்னா அது உரமா இருக்கும். அந்த மண்ணை எடுத்து நீங்க என்ன வேணாலும் பயிர் பண்ணுங்க. வீட்லயே பயில வச்சீங்கன்னா நிஜமா வீட்டு தோட்டம் தயவு செய்து போடுங்க. லேடிஸ் வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது என்னங்க, மருந்து இல்லாத உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணுமா வேண்டாமா? அப்ப நம்ம கையில தான் இருக்குது. சின்னதாங்க, அது கலை நயத்தோட நம்ம செய்யணும். நம்ம அது பண்றதே கிடையாது. காசு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சு வேணும். இன்னொன்னு, நீங்க எல்லாருமே லேடிஸ் நம்ம நிறைய பண்றது வேஸ்ட் பண்றது. வேஸ்டே பண்ணவே கூடாது. நிஜமா சொல்றேன். எத்தனை சாப்பாடு மத்தியானத்துக்கு ஆக்குனா அளவா தானே செய்யணும். நீங்க நைட்டுக்கு சேர்ந்து எதுக்கு செய்றீங்க? ஒண்ணு. ரெண்டாவது தப்பு. இன்னொன்னு, அது என்ன பண்றீங்க, மத்தியானம் சாப்பிட்டதை மிச்சம் வச்சு மறுபடியும் நைட்டுக்கு சாப்பிட சொல்றீங்க. ரெண்டாவது, எந்த உணவுமே சூடு பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. எந்த உணவுமே சூடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூடு பண்ணாம இருக்குன்னா அது ஆக்கில இருந்து கரெக்டா சாப்பிடணுமா இல்லையா? வேண்டாம். இப்ப நீங்க உங்க வீட்டுல ஒரு தோசை ஊத்துறீங்க, உங்க வீட்டுக்காரருக்கு வெளியில போயிடறேன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க எனக்கு செய்ய வேண்டியதில்லை, கம்மியா செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 3ஆவது தோசை ஊத்துற போது ஒரு 4ஆவது எனக்கு இது போதுமா சொன்ன நிறுத்துற இல்லையா? கம்பல் பண்ணி போடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம அடுத்து அந்த மாவுனாச்சும் வச்சிருக்கலாம், அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சாப்பாடு நீங்க கொஞ்சம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பேர்த்தோட உழைப்பு. ஒரு அரிசி உருவாக்குறதுக்கு விவசாயி எத்தனை கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? பயங்க. அந்த கஷ்டத்தை நீங்க ஒரு நாள் போய் நின்று பார்த்தோம்னா நம்ம நிஜமா ஒரு அரிசியும் கூட வேஸ்ட் பண்ணணும். சாப்பாடு ஆக்கி கொண்டு ஏன் கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டா என்ன போச்சு? எதுக்காக நம்ம அவ்வளோ அதிகமா சாப்பிட்டு வேணும் மிச்சம் பண்றோம்? ஒரு பத்தலை ஒரு தோசையும் கூட சாப்பிட்டுக்கலாமே, ஒரு உப்புமா செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாமே, எதுக்கு அவ்வளோ நிறைய ஆக்கணும்? அந்த மாதிரி மேக்சிமம் இது வந்து விழிப்புணர்வு நம்மளுக்கு வேணுங்க. காய்கறியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு இவ்வளவு நாள் புழக்கத்தனம் பண்ற தெரியுமில்ல. 4 பேத்துக்கு இவ்வளவு தெரியணும் செய்யுது, 5 பேத்துக்கு இவ்வளவுதான் தெரியும் சொன்னா. ஆனா நீங்க 5 பேத்துக்கா செய்றீங்க? சொல்லுங்க, பொய் சொல்ல வேண்டாம், சொல்லுங்க. அதிகமா தானே செய்றீங்க. அந்த மாதிரி அதிகமா செய்யவே கூடாது. 10ஆம செய்யலாம். 10ஆம செஞ்சா உங்க உடல் நல்லா இருக்கும், உங்க மனசு நல்லா இருக்கும், நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதிகமா சாப்பிடுற போது என்ன ஆகும், டைஜஸ்ட்ல இல்ல நம்மளோட ஜீவகாந்தம் இந்த டைஜஸ்ட் ஆகிறதுக்கே அது சரியா போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பிரிஸ்கா இருக்க முடியாது. ஸோ அளவா சாப்பிடு. மேக்சிமம் உணவு யாருமே ஒரு படி கூட, ஒரு கைப்பிடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. உழவனுக்கு மட்டும்தான் தெரியுங்களா, நம்மளுக்கும் தெரியணும். அப்பதான் நீங்க அந்த உணவு மிச்சம் பண்ணீங்கன்னா அடுத்த நேரத்துக்கு ஆகும். நம்ம சமுதாய கடமை ஆற்றம் தான் சமுதாயம் நல்லா இருக்கும். நல்ல யோசனை பாருங்க. ஒரே நிமிஷங்க. சரி, வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் இது பண்ணோம். ரெண்டாவது, ஸ்கூலில் போகிற பையங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க தெரியுங்களா, வண்டி நிறுத்துவாங்க தெரியுங்களா, யாராவது கேட்பாங்களா இல்லையா? ஆனால் நீங்கள் எல்லாரும் வண்டியில் ஏற்றிட்டு போகிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் நம்மலாம் நடந்தோம், அதனால தான் நமக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம். அவர் ஐயா இருக்காரு, அவர் சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை. எனக்கு 62 வயசாச்சு, சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட உடல் உழைப்பு. முதல்ல உடல் உழைப்பு அதிகமாக இருக்கணும். அப்போ நீங்கள் அது ஒரு பையன் 10 வயசு பையன் ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் முன்னாடி அவனுக்கு வந்து கிளம்பணும். அதை விட்டு வண்டி நிறுத்த நம்ம ஏற்றி கொண்டு விட்டோம்னா அவனுக்கு என்ன, நடக்கிறது கம்மியாயிரும். அப்போ சோம்பேறித்தனத்தை அப்பவே நம்ம கொண்டு வரோம். அவன் 14 வயசுல அவன் என்ன நினைக்கிறான், முதல்ல எய்மே என்ன பண்றான், வண்டி தான் வாங்கணும்னு நினைக்கிறான் ஃபர்ஸ்ட். என்ன காரணம்னா, ஏன்னா அவன் உடல் உழைப்பு செலவு பண்றதே கிடையாது. உடல் உழைப்புனால எவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னு அவன் தெரிஞ்சாதான் அது பண்ணுவானே இல்லையா? அப்ப ஸ்கூல்லயா இருந்தாலும் கிரவுண்டா இருந்தாலும் கடைக்கு போனா நடந்தா போச்சணும். அப்ப இந்த மாதிரி நம்மளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நம்ம பையங்கெல்லாம்
மேல வரமாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்ப அவங்க வந்து மத்த சொசைட்டி பார்த்தா வளர்றாங்க. அந்த அந்த பையன் அந்த வண்டி வச்சிருக்கானா, அப்ப எனக்கு சைக்கிள் வாங்கி கொடு, அப்ப எனக்கு வண்டி வாங்கி கொடு, அப்படித்தானே இருக்காங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இல்ல தங்கம், இப்படிதான் போகணும், நம்ம பின்னாடி அவங்களுக்கு தான் கொடுக்க போறோமோ அது இல்ல இல்ல, ஆனா அவங்களுக்கு அந்த அறிவுல தெளிவு பண்ணணுமா இல்லையா? இது கண்டிப்பா வரணும். சரி, இப்ப மெடிசன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்ப பெட்னிசால் அப்படின்னு சொன்ன மாதிரி ஸ்கின் டிசீஸ் நிறைய பேருக்கு. ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க எதுக்கா ஸ்கின் டிசீஸ் வருதுன்னு நீங்க நினைக்கவே மாட்டேங்கிறேன். எப்படி பிளட் பிரஷர் வர்றதுக்கு நீங்க டென்ஷன் ஆகாம சினம் தவிர்த்தல் இதெல்லாம் இல்லாம இருக்கணுமோ, அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு உங்க உடம்புல இருக்கிற கழிவு வெளியே போறதே கிடையாது. என்ன வெளியே போறது இல்ல, ஒன்னு 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் கரெக்டா போகாம இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, அது எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஸ்டாக்ன் ஆயிடுச்சு. எந்த இடத்துல தோல் லேசா இருக்கோ அங்க எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும். அதனாலதான் பிம்பிள் வருது, உதட்டுல வருது. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட கழிவு வெளியேறது கிடையாது. அப்ப கழிவு வெளியேறாம நீங்க போய் என்ன பண்றீங்க, வெளியில இப்போ ஒரு வெடிப்புக்கே ஒரு மருந்து போடுறீங்க, உடனே வெளியே அப்ளை பண்ணி போடுறீங்க. அப்படி பண்ணவே கூடாது. அது என்ன உள்ள அழுக்கோட மூடிக்கும், மறுபடி ஒரு வாரம் கழிச்சா மறுபடி திறந்துரும். ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு சுடுதண்ணி வச்சு ஒரு தண்ணியில ஒரு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்து அதை ஸ்கிராப் பண்ணிட்டு போடுங்க. அப்போ ஒட்டுச்சுன்னா கரெக்டா இருக்கும். நீங்க அது பண்ணாம பண்ணீங்கன்னா ஒண்ணும் பண்ண இந்த வெடிப்புக்கு அந்த